அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த உபவாச வேளையிலையும் தேசத்திற்காக திறப்பில் நிற்கிறதற்காக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. உங்களோடு கூட இருப்பதில், உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஆமேன் ஆமேன் சொல்லுங்களேன். என்னோடு கூட சேர்ந்து ஒரு மணி நேரம் ஊழியம் செய்யுங்கன்னு கூட ஆண்டவர் சொல்லலை. அவரோட கூட சேர்ந்து நம்ம செய்ய வேண்டியது ஒன்று என்னன்னா ஜெபம். ஆமேன். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து கிரியை நடப்பித்தார். தேவனுக்கு மகிமை. பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தர் கூட இருந்து கிரியை நடப்பிக்கிறாரு. ஆனால் ஏன் கூட நீங்கள் வாங்கன்னு ஆண்டவர் ஆசையோடு உரிமையோடு கேட்குறது ஜெப வேலையில் மட்டும்தான். நிறைய ஆமேன் வரமாட்டுது. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமாம், பாருங்களேன். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, என் மனைவியை நான் என் கூட கூட்டிகிட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை. அவங்க என்ன விருப்பத்தோடு என் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த நேரத்தில் நம்ம போய் செலவிடும்போது அவர்களுடைய இருதயத்தில் மாத்திரம் இல்லை, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான ஒரு இடத்த நம்ம பிடிக்க முடியும். புரிகிற மாதிரி இப்படி தான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாமாருங்களுக்கு, என் சகோதரிகளுக்கு நிறைய நேரத்தில் கணவர் மேலே என்ன கோவம்னா, எனக்கு அந்த கஷ்ட நேரத்தில் என் புருஷன் என் கூட இல்லை, விட்டுட்டு டியூட்டின்னு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அவரோட கூட சேர்ந்து நம்ம செய்கிற ஒரு அனுபவம், அவர் கூப்பிட்டு அவர் விரும்பி அவருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய எப்படி சொல்றதுன்னா ஒரு பெரிய சேவை, ஜெப சேவை. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஊழியம் செய்ய நிறைய பேர் இருக்கிறோம், எங்களை போல இருக்கிறோம். நிறைய பிரசங்கிக்கிறதுக்கெல்லாம் வருஷத்துக்கு 100கணக்கான பிரசங்கத்தை பண்றேன். கர்த்தருடைய கிருபையில ஸ்தோத்திரம். வாரத்துக்கு 11 பிரசங்கம் பண்ண நாட்களும் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதே நேரத்தில் மணிக்கணக்கா கூட உட்காந்து ஜெபிக்கிறதுக்கு, அதுக்கு தான் நம்மளை தெரிஞ்சிருக்கிறேன். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பிரசங்கம் ஊழியம் எவ்விதத்திலையும் குறைச்சல்ல, அது தேவை. ஏன்னா அறிவிக்கிறவங்க இல்லைன்னா எப்படி அறிந்து கொள்ளுவாங்கன்னு கர்த்தரே பாரமா சொல்றார். ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒரு உன்னதமான ஒரு அனுபவம்னா ஜெபம். ஆமேன்னு சொல்லுங்க. இருட்டோட போய் ஆண்டவர் ஜெபிக்கிறாரு, நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் ஜெபிக்கிறாரு. எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு கர்த்தர் உங்களை என்ன என்கரேஜ் பண்றாரு. இன்னைக்கு ஜெபிக்க வந்திருக்கிற உங்களை பார்த்து பரலோகமும் பரலோக தேவனும் மகிழ்கிறார். அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க கூட வந்திருக்கிறீங்க, நான் தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கிறது இந்த ஜெப நேரத்தில், இந்த ஜெப வேலையில இங்க வந்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவையான நம்முடைய சபைக்கும் நம்முடைய கிறிஸ்தவ உலகத்துக்கும் தேவையான ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம கர்த்தர் வார்த்தையை கேட்க போகிறோம். வந்திருக்கிற பிரிஸ்லி கிட்ட ஒன்றும் இல்லை. நானும் உங்களை போல ரத்தமும் சரீரமோ நரம்போ மாம்சமோ உணர்வுகளை உடைய ஒரு சாதாரண மனுஷன்தான். புரியுதுங்களா? ஆமாம், நான் எப்பயும் சொல்றது உண்டு. இதோ பாருங்க, எத்தனை ஸ்பீக்கர் இருக்கு பாருங்க. இருக்கா? கொஞ்சம் பாருங்க, நிமிந்து பாருங்க. அதுக்கெல்லாம் பேர் தான் ஒலிபெருக்கி, ஸ்பீக்கர். அது போல நானும் ஒரு ஸ்பீக்கர் தான், அதை மறந்துடாதீங்க. ஆமேன். என்ன, அதுக்கு உயிர் இல்லை, எனக்கு உயிர் இருக்குது, உணர்வு இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். அதனால பிரிஸ்லி பிரதர்கிட்ட ஏதாவது விசேஷமா ஒன்றும் இருக்காது. கர்த்தர் பேசுறாரு, நான் அந்த ஒலியை பெருக்கி கொடுக்குறேன், ரிசீவ் பண்ணி என் வாயில ஆண்டவர் வைத்த வார்த்தையை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி இன்னொரு டிஸ்க்ளைமரையும் சொல்லிடுறேன். நான் பேசுகிற இந்த வார்த்தைக்கு நானும் என் ஆண்டவர் மட்டும்தான் பொறுப்பு. என் பரிசுத்த வேதாகமம் தான். நம்ம ஜயன் சர்ச்சோ ZPCO இல்லை நம்ம ஊழியக்காரங்களோ இல்லை இந்த ஜபத்தை நடத்துகிற அண்ணனோ வேற யாருக்குமே இதுக்கும் பொறுப்பு இல்லை. நானும் என் ஆண்டவர் மட்டும்தான் 100% பொறுப்பு. எதிர்காலத்தில் ஏதேனும் காரியங்கள் எழும்பினாலும் அதுக்கு நானும் என் ஏசப்பாவை மட்டும்தான் பொறுப்பு. சரிங்களா? ஆமாம், இதெல்லாம் சொல்லிடணும். சொல்லிட்டாதான் நம்ம ஃப்ரீயாக கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் சத்தத்தை கேட்க முடியும். சரிங்களா? ஆமேன். அதே போல் இன்னொன்னையும் சொல்லிடுறேன். நான் ஊழிய ஆரம்பித்த நாள்லேருந்து நான் சந்திக்கிற ஒரு பிரச்சனை. ஆமாம், இவர் சொல்லி கொடுத்து பேசுகிறாரு, யாரோ ரகசியத்தை லீக் பண்ணி தான் இவங்க பேசுகிறாங்க. என்னை பற்றி யாரோ இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, லூக்காண்ணை குறிப்பிட்டு இவங்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், அதை கேட்டுட்டு தான் எங்கள் பாஸ்டர் ஐயா இவங்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு, அதை கேட்டுட்டு தான் பேசுகிறாங்கன்னு என் மேலே எப்பயுமே ஒரு பழி விழும். உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், இது உண்மை தான். எனக்கு சொல்லி கொடுக்குறவங்க ஊழியக்காரங்கள்ல, என் ஆண்டவர்.
அவர் தெளிவா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாரு. உங்க அறை வீட்டுக்குள்ள நீங்க உட்காந்து என்ன பேசினாலும் ஆண்டவர் சொல்லி கொடுத்து இன்னைக்கு பேச வச்சிருவாரு. அதனால யாரும் எதுவும் சஞ்சலமா நினைக்க வேணாம். அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் கர்த்தர் பக்கம் திரும்பினாங்க. ஆமேன் சொல்லுவீங்களா? ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இருக்கிற இடங்கள்ல எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, அப்பா என் கூட நீங்க பேசணும். ஆமா, என் கூட நீங்க பேசணும். நான் உங்க சத்தத்தை கேட்க வந்திருக்கிறேன் டாடி, என் கூட நீங்க பேசுங்கப்பா, தடைகள் எல்லாம் நீங்கட்டும்னு நீங்க வாய் தரங்க. நீங்க ஒருமனப்படுங்க, நீங்க ஒருமனப்படுங்க. கேளுங்கப்பா, ஆசையோடு வந்திருக்கிறேன்ப்பா. இந்த உபவாச வேலையில, எழுப்புதல் உபவாச ஜெப வேலையில ஆண்டவரே நீங்க ஏன் கூட பேசணும்னு நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஏன் கூட நீங்க பேசுங்கப்பா. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து அது நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும்னு சொன்னீங்கல்ல. கர்த்தருடைய வாயின் வார்த்தை தொனிப்பதாக. காதேஸ் வனாந்திரங்களை அதிர பண்ணுகிற சத்தம், கேதுருக்களை முறிக்கிற சத்தம், பெண் மான்களை ஈன செய்கிற சத்தம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாவதாக. அந்த வார்த்தைக்கு விரோதமான எல்லா உலகம், மாம்சம், பிசாசு, மனுஷிகாவின் கிரிகள், சுயங்கள், பொல்லாங்கனுடைய போராட்டங்கள், ஒருமன குலைவுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இரத்தத்தினால், சாட்சி வசனத்தினால் கடிந்து நிர்மூலமாக்குகிறோம். இப்பொழுதே வேர் அறுக்கப்படுவதாக. அவர்கள் தைரியமாய் திருவசனத்தை பிரசங்கித்தார்கள் என்கிற வாக்கின்படி அப்பா எங்கள் இருதயங்களை திறந்து கொடுக்கிறோம். கர்த்தர் பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய வார்த்தையை கைகளை தட்டி, நல்லா கையை தட்டி மகிமைப்படுத்தி ஆமென் 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 அல்லேலூயா ஆமென். நம்ம எடுத்துக்கொள்ளுவோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனம் 37 44 வரைக்கும். மேத்யூ சாப்டர் 24 verse 37 44 வரைக்கும். அக்கா மைக்கில் பக்கம் சொல்லி வாசிச்சிங்கன்னா எல்லாருக்குமே பிரயோஜனமா இருக்கும். தயவாய் கோய்த்து கொள்ளாதீங்க. ஆமேன். எடுத்தவங்க எப்பயுமே பைபிளில் நம்ம பேஜ் நம்பர் சொல்லணும். ஏன்னா புதுசாக வந்திருக்கிற பிள்ளைகள், வாலிபர்கள் வேதத்தை நல்லா திறந்து தியானிக்கணும். எங்கம்மா பைபிள்? பைபிள் எங்க? குட்டி பிள்ளைங்க பைபிள் எடுத்துட்டு வரணும். வாலிபர்கள் பைபிள் எங்கப்பா? நான் உங்க கூட அன்பாகவே இருக்கணும்னு நான் விரும்புறேன். ஆமா, அவ்வளவு தைரியமா பிள்ளைகளுக்கு பைபிள் கொடுக்காம கூட்டிட்டு வந்தவங்க, உங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கும் கொஞ்சம் பைபிள் கொடுக்காம அனுப்புங்க, புக்கு கொடுக்காம அனுப்புங்க. நான் இப்போ ஏத்துக்கிறேன், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். எங்களுக்காக எங்க ஐயா எல்இடி வால்லாம் நீங்க எல்லாரும் சேர்ந்து எல்இடி வால் வாங்கி நல்லா பைபிள் வேர்ஸ்லாம் டிஸ்பிளே பண்றீங்க. கர்த்தருக்கு நன்றி. அதுக்கு அர்த்தம் வேத புத்தகத்தை சர்ச்சுக்கு வரும்போது எடுத்துட்டு வராம வரலான்ற கிராண்ட் பண்ணிட்டாங்க. டேக் இட் அஸ் கிராண்டட் என்ற அந்த பெர்மிஷன்லாம் கிராண்ட் பண்ணல. சின்ன பிள்ளைங்களுக்கு தயவா சொல்றேன், தயவா அன்போடு கேட்கிறேன், பெற்றோர்களிடத்துல அன்போடு கேட்கிறேன். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு அந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க, சரிங்களா? பைபிளோட சர்ச்சுக்கு வரணும். எதோட வரணும் சொல்லுங்க? பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க. அதே போல பொன் பிள்ளைங்களை கூட்டின்னு வரப்ப ஸ்கார்ஃப் போட்டு கூட்டிட்டு வாங்க. ஏன்னா ஆண்கள் எங்களுக்கு அந்த கனத்தை ஆண்டவர் கொடுக்கல, சரிங்களா? என்ன காலத்தில் இருக்கீங்க பிரதர், நீங்க என்ன 2025 ஸ்கார்ஃப் போடு அதை போடுன்றீங்க? என் ஆண்டவருடைய வார்த்தை நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாத வார்த்தை. அல்லேலூயா. ஆமா, நம்ம சபையிலேயே அந்த சட்டத்திட்டங்கள் உண்டுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படி பிடிக்கலன்னா ஏன் எங்கேயாவது நீங்க போங்க, 1000 சபை இருக்குது வேலூர்ல. இங்க கர்த்தருடைய சத்தியத்தின்படி தான் இங்க நிக்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கு இப்பயே சொல்லி கொடுங்கக்கா. ஏன்னா பெண்கள் நீங்க ஜபம் பண்ணும்போதோ ப்ராஃபஸை பண்ணும்போது தீர்க்க தரிசனம் சொல்லும் போதோ தலைக்கு முக்காடிட கடவுள்னு பவுல் சொல்லி இருக்கிறார். அவர் எந்த கான்டெக்ட்ல சொன்னாரு, யாருக்கு சொன்னார், அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில உங்களை தலைய கிறிஸ்து இயேசுவை ஹானர் பண்றதுக்கு அடையாளமா தான் அந்த ஒரு பிரிவிலேஜ, அந்த ஒரு கனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், சரிங்களா? நீங்க மற்ற நேரத்துல தலையை விரிச்சு போட்டுட்டு வேற எங்கேயாவது போங்க, ஜாலியா நீங்க ஸ்கூலுக்கு போகலாம், எங்க வேணாலும் போகலாம். பாருங்களேன், ஸ்கூல்ல கூட தலையை பின்னி ரிப்பன் போட்டுன்னு வரணும் தான் பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க. ஆனா சபை தான் நமக்கு இலக்காரமா இருக்குது. ஐயா கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் என்னன்னு பார்த்து ஒழுங்குபடுத்துங்க ஐயா, வீட்டில் இருக்கிறவங்க ஐயா மாறுங்க. அதுக்கு தான் ஐயா குடும்பத்துக்கு தலையா அவங்கள வச்சிருக்கிறாரு. ரேஷன் கார்டுலையும் ஸ்மார்ட் கார்டுலையும் மட்டும் நான் தான் தலைவர்னு மாறு தட்டிக்கிறதுக்காக இல்லை. கொஞ்சம் இதெல்லாம் ஒழுங்குபடுத்துங்க, சரியா? அப்படி ஸ்கார்ஃப் வாங்க காசு இல்லைன்னா அம்மாவுடைய சேலையை கொஞ்சம் கிழிச்சு தலைமையில போத்திக்கிட்டு வா, சரியா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகள்லாம் உட்காந்து கர்த்தர் வார்த்தையை கேட்கணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மோடு பேசி நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா. நாம எல்லாரும் ஆதி நிலைக்கு திரும்பணும். ஆமேன் வரமாட்டுது பாருங்க.
ஆரம்பத்திலே பாதி பேர் கோபமா தான் இருக்கிறீங்க. இவனுக்கு யாரா இந்த அதிகாரத்தை கொடுத்தானு? ஆண்டவர் கொடுத்தாரு, போய் அவர்கிட்ட கேளுங்க. ஆதி நிலைக்கு திரும்பணும். அல்லேலூயா. சபை ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான், ஆதி சபையை, அந்த முன்மாதிரியை பின்பற்றணும். அல்லேலூயா. அது நம்ம ஆரோன் ஐயா நம்ம கத்து கொடுத்தனாலதான் இன்னைக்கு சபை இந்த அளவு வளர்ந்துருக்குது. ஆமேன் தானே? ஆமா, அதெல்லாம் கத்து கொடுத்தனாலதான் இன்னைக்கு வளர்ந்துருக்கிறோம், இனியும் வளர போகிறோம். பாதி ஆமேன் வரமாட்டுது. நல்லா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமா, சபை வளரணும்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான், ஆதி சபை பின்பற்றின மாதிரிகளை பின்பற்றணும். அல்லேலூயா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஐயா. கலர் லைட்டை போட்டு புகையை போட்டாதான் வாலிபர் வருவானா? ஆதி சபையில அப்படிலாம் போடல, வார்த்தைக்கு தான் வாலிபர்கள் எழும்பினாங்க. அல்லேலூயா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஐயா. வார்த்தையால செய்ய முடியாத எந்த லைட்டு, எந்த மியூசிக், எந்த புகை செஞ்சிடும். அதனால ஆதி சபைக்கு நம்ம திரும்பணும், ஆதி அனுபவத்துக்கு நீங்களும் நானும் திரும்பணும். அல்லேலூயா. அப்பதான் ஐயா நம்மளால சாதிக்க முடியும். கடைசி கால எழுப்புதல்ல நாம் நம்முடைய பங்களிப்பை மகத்துவமாய் கொடுக்க முடியும். அல்லேலூயா. நம் வார்த்தைக்கு நேராய் போகலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். மத்தேயு 24 அதிகாரம் 37 பக்கம் சொல்லி எந்த ஏற்பாடுன்னு சொல்லுங்க. தயவு செய்து மத்தேயு பழைய ஏற்பாட்டுல தேடாதீங்க, பரலோகத்துக்கு போக முடியாது. 38 எங்க இருக்கிறீங்க? 38 பக்கம். ஸ்தோத்திரம். 38 பக்கம். ஆமென். புதிய ஏற்பாடு 38 பக்கம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்ப திரும்பி வரப்போறாரு பாருங்க, இந்த நாட்கள்லயும் நடக்கும். எப்படி எனில், எப்படின்னா ஜலப்பிரளயத்துக்கு முன்னான அதாவது தண்ணீர் பெருக்கெடுத்து ஜனங்களை அழிக்கிறதுக்கு முன்னான காலத்திலே, நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும், நோவா நம்ம ஆண்டவராகிய தேவன் பேழையை உண்டு பண்ணுன்னு சொன்ன அந்த நாட்கள்ல பேழையை உண்டு பண்ணி உள்ள புகுற நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும். அப்படி போவாதீங்கம்மா, நிதானமா வாசிங்க. ஜனங்கள் புசித்தும். நம்பர் 1 சாப்பாடு. அண்டர்லைன் பண்றதோ இல்ல நோட்ஸ் எடுக்கிறதோ இல்ல ரெக்கார்ட் பண்ற பழக்கம் இருந்தாலும் வச்சுக்கொள்ளுங்க. நோவாயா நாட்கள்லயும் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த நாட்கள்லையும் கர்த்தர் வரப்போகிற நாட்கள்லையும் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பெருந்தீனிக்காரர்களுடைய கூட்டங்கள் அதிகமாய் பெருகும். சாப்பாடை குறித்து மேன்மைப்படுத்த, முன்னாடிலாம் வாழறதுக்காக சாப்பிடுவாங்க, இப்ப சாப்பிடுறதுக்காகவே வாழற நிலைமைக்கு வந்து போச்சு. நம்பர் 1 உணவு. அடுத்து வாசிங்கம்மா. குடித்தும். நல்லா குடித்து வெறித்து நல்லா எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம். உணவு, வயிறு, வயிறை தெய்வமாய் கொண்டிருக்கிற நாட்கள். வாசிங்க. பெண் கொண்டும். பெண் கொண்டும். பெண் கொடுத்தும். அதாவது கல்யாணத்துக்கு பொண்ணை எடுப்பாங்க, பொண்ணை கொடுத்தும். அந்த அதுவும் வாசிங்க. ஜலப்பிரளயம் வந்து, ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும், எல்லாரையும் வாரிக்கிட்டு போகிற வரைக்கும் உணராதிருந்தார்கள். நல்லா கவனிங்க, ஹைலைட் பண்ணி பாக்ஸ் போட்டு வைத்துக் கொள்ளுங்க. கடைசி நாட்கள்ல கர்த்தருடைய வருகை, ஆண்டவர் வரப்போகிறார் என்பதற்கான அடையாளம் ஜனங்களுக்குள்ள உணர்வே இருக்காது. ஒரு தாய்க்கு தாம் பெத்தெடுத்த பிள்ளை இதுன்ற உணர்வு இருக்காது. ஒரு தகப்பனுக்கு இது என்னுடைய பிள்ளைகள் என்கிற உணர்வு இருக்காது. பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை குறித்த உணர்வு இருக்காது, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை குறித்த உணர்வு இருக்காது. இன்னும் சிம்பிளா சொல்றேன், நம்ம கையில இருக்கிற 6 இன்ச்சு செல்போன் கையில வந்துட்டா மனைவி உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்களா, அப்பா அம்மா பசி பட்டினில இருக்காங்களா, பிள்ளைகள் பள்ளிக்கூடம் விட்டு வருமான்ற அந்த உணர்வே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு மூழ்க அடிக்கப்பட்டிருக்கிற கூட்டம் சபையில மிகுதி. இல்லைன்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்கம்மா. பிள்ளைகள் கையில போன் வந்துடுச்சுன்னா உணர்வுகள் செத்து போயிடுது. அந்த பிள்ளை கையில இருந்து போனை வாங்கிட்டா பிள்ளை ராட்சத பிறவிய போல மாறுது. இல்ல, கர்த்தர் சொல்றாரு, கடைசி நாட்கள்ல எப்படி நோவா என்கிற பரிசுத்த தேவதாசன் நீதிமான் வாழ்ந்த நாட்கள்ல எப்படி ஜனங்களுக்குள்ள உணர்வில்லாதபடி உணவும் புசிப்பும் குடிப்பும் இன்னும் மற்ற காரியங்கள் எல்லாம் அவர்களுடைய லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண் கொடுக்கணும், பெண் எடுக்கணும், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையே எப்படி அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்களோ அந்த நாட்கள் தான் இந்த நாட்கள்னு கர்த்தர் எச்சரிக்கிறார். ஐயா அம்மா, நீங்க சாப்பிட வேணாம், நீங்க பெண் கொல்ல வேணாம், பெண் கொடுக்க வேணாம், மாப்பிள்ளை கட்ட வேணாம், மாப்பிள்ளை எடுக்க வேணாம்னு நான் எங்கேயுமே சொல்லலை. ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு காரியம் தான் சொல்றாரு. நம்ம ஒர்க் பண்றோம், ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்திருக்கிறோம், இன்னும் நிறைய பேருக்கு நிறைய சாதிக்கணும், வீடை கட்டணும், நல்ல ஒரு காரியங்களை செய்யணும். இதெல்லாம் நான் வேணான்னு சொல்லவே இல்லை, கர்த்தரும் இதெல்லாம் வேணான்னு சொல்லவே இல்லை. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட என்கிட்ட ஒரே ஒரு காரியம் தான் கேட்கிறாரு.
உங்களுடைய முக்கியத்துவம், உங்களுடைய பிரையாரிட்டியில எது நம்பர் 1ல இருக்கு? முதலாவது நீங்களும் நானும் எதை தேடுறோம்? இன்னைக்கு உபவாசித்து துக்கித்து அழுது ஜெபிக்க வந்த நம்ம வாழ்க்கையில கர்த்தர் உங்ககிட்டயும் என்கிட்டயும் வெறும் ஜபத்தை மட்டும் கேட்கல, பலிகளை மட்டும் கேட்கல, அந்த பலி செலுத்துகிற நபர்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்றதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் சவுல் என்கிற ராஜா வாழ்ந்த காலத்துல சாமுவேல் தீர்க்கன் மூலியமா ஐயா மூலியமா பேசுறாரு, பலியை அல்ல, ஆட்டுக்கடாக்களின் நினத்தை அல்ல, கீழ்ப்படிதலையும் செவி கொடுத்தலையும் நான் விரும்புகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம உபவாசித்து நம்ம சரீரத்தை ஒடுக்கி நம்முடைய காரியங்களை எல்லாம் ஒடுக்கி வேலையிலேருந்து பர்மிஷன் போட்டுட்டு அறக்க பறக்க அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து வீட்டில் வியாதிப்பட்டவங்க இருந்தாலும் இங்க ஜெபிக்க வந்திருக்கிறோம், வீட்டில் தேவைகள் ஆயிருந்தாலும் இங்க ஜெபிக்க வந்திருக்கிறோம். இது எல்லாவற்றையும் செய்ய வந்திருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலிகளை நீங்கள் நானும் செலுத்தணும்னா முதலாவது கர்த்தர் பலி செலுத்தப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உத்து கவனிக்கிறார். ஆமென். நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் அதனாலதான் சொல்றேன், நம்ம எவ்வளவு பலி செலுத்தலாம், எவ்வளவு ஜெபம் ஜெபிக்கலாம், ஆனா அந்த ஜெபிக்கிற பாத்திரங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்கன்றது கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். இன்னைக்கு திரள் கூட்டம் எழும்பிட்டாங்க, நீங்க எப்படி வேணாலும் இருங்க, எப்படி வேணாலும் வாழுங்க, லைஃபை என்ஜாய் பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணாலும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். நோ, அந்த இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிற இயேசு அல்ல. நான் 1000 ஊழியம் செய்யலாம், 1000 ஓடலாம், நான் ஊர் ஊரா தேசம் தேசமா பறந்து கூட போகலாம், கர்த்தருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிற அனுபவம் எனக்குள்ள இல்லைனா என்னுடைய பலி கர்த்தருடைய பார்வையில் அங்கீகரிக்கப்படாது, அது அருவருப்பான நாற்றமாய் மாறி போகும். ஜெபிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய ஜெபத்தை எப்ப ஆண்டவர் கேட்பாரு? கர்த்தர் தெளிவா சொல்றார், வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம். என் ஜெபத்தை தைரியமா ஆண்டவர் கேட்கிறாருன்னு நான் நெஞ்ச நிமித்தி போய் எப்ப தெரியுமா நிக்க முடியும்? உம்முடைய சொல்படி இவை எல்லாவற்றையும் நான் செய்தேன்னு சொல்லுகிற எலியாவால தான் போய் நிக்க முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க ஐயா. ஐயா, நான் செய்கிற காரியங்கள் அம்மா அது அத்தனையும் ஆண்டவர் அங்கீகரிக்கணும்னா அதுக்கு முன்னாடி சொல்றாரு, அவர் சொன்ன பிரகாரமா ஒன்றையும் விடாம நான் செய்து முடிக்கும் போதுதான் நான் சொல்லுகிற ஏன் சொல்லுபடி ஆண்டவர் செய்வார். கர்த்தர் மோசேயின் சொல்படி சொல்லுங்க. நமக்கு என்ன தெரியுமா ஐயா, அம்மா பழக்கம், தம்பி தங்கச்சி எப்பயுமே காலம்புறா கையேந்தி கையேந்தி ஆண்டவரே ஆண்டவரே தர்மம் பண்ணுங்க ஜாமி, எனக்கு இதை கொடுங்கப்பா அதை கொடுங்க. இல்ல, நீங்க யுத்தத்துல கர்த்தர் சொன்னபடி செய்தீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் சூரியனையும் சந்திரனையும் நிக்க வைக்கிறதுக்கும் அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு, உள்ளம் உள்ளவரா இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம சொல்படி கர்த்தர் செய்யறாரா? அவர் செய்யணும்னா எனக்குள்ள உங்களுக்குள்ள அவருடைய சொல்படி செய்கிற இருதயமும் செவியும் மனசும் வேணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அம்மா, உங்க வறுமை, உங்க பிரச்சனை, உங்க வியாதி, உங்க நோய், உங்க பாரம், உங்களுக்கு விரோதமான போராட்டங்களை ஆண்டருக்கு முடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு நொடி போதும். 5 அப்பத்தை வச்சு 5000 புருஷர்களை போஷித்தாரு. அந்த ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை வெறும் பச்சை தண்ணியை வச்சு திராட்சரசத்தை கொண்டு வந்தாரு. அந்த ஆண்டவருக்கு ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? ஒரு சில வாலிபர்கள் இங்க வந்திருக்கிறோம், வாலிப பிள்ளைங்களை பெத்த பெற்றோர்கள் நம்ம யோசிச்சு கொண்டிருக்கிறோம், ஏன் என் பிள்ளை வாழ்க்கையில இந்த டிலே, ஏன் என் பிள்ளை வாழ்க்கையில இந்த டினையல், ஏன் என் பிள்ளை வாழ்க்கையில இந்த ஸ்ட்ரகிள் போராட்டம் ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா கர்த்தர் சொல்றார், அவருடைய வார்த்தைக்கான பிரஸ்தாபமும் முக்கியத்துவமும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில காணப்படல. மனசு தொட்டு சொல்லுங்க. எனக்கு உபவாசத்தை கிளம்பி வரோம், எத்தனை பேர் பைபிள் படிச்சுட்டீங்க? நம்ம வந்திருக்கிறோம். எத்தனை பேருக்குள்ள அனுதினமும் வேதத்தை தியானிக்கிற அனுபவம் இருக்கு? ஐயா அம்மா, நான் இன்னைக்கு வேதத்தை திறந்தா தானே இன்னைக்கு எனக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷனும் நான் நடக்க வேண்டிய பாதையும் அறிவுரையும் கர்த்தர் எனக்கு கொடுக்க முடியும். ஊழியத்துக்கு தான் வரேன், பிரசங்கம் பண்ற போறேன், 1.5 மணி நேரம் பிரசங்கிக்க போறேன், எனக்கு வசனத்தை நான் தியானிச்ச அந்த வசனம் போதாதா? என்னுடைய தனி தியானம் எங்க? கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். தெளிவா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஜனங்களிடத்துல காணப்பட்ட பெரிய சாபக்கேடு உணர்வில்லாத இருதயம். இன்னைக்கு உணர்வை கெடுக்கிறது பாருங்க. உணவு உணர்வை கெடுக்குது, புசிப்பு குடிப்பு உணர்வை கெடுக்குது, உறவுகள் உணர்வை கெடுக்குது, நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்க செல்போன் உணர்வை கெடுக்குது. அவர்கள் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தாங்களாம். கொஞ்சம் அப்படியே அடுத்த பகுதியை கொஞ்சம் இல்ல பைபிள்ல இல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மழை வரும்னு சொன்னாரு. 100 வருஷத்துக்கு மேல நோவா ஐயா பிரசங்கிக்கிறாரு.
ஒரு பயம் அதை நம்மள கேலி கிண்டல் கூத்துதான், பைத்தியம் பிடிச்சு போச்சு நோவாவுக்கு. ஒரு இடத்துல வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நோவா ஐயா என்னத்தை பிரசங்கிச்சுட்டு இருந்தாருன்னா 2 பேதுரு 2:5 வாசிங்களேன், எனக்கா கொஞ்சம் வாசிங்களேன். ஜனங்க உணர்வடையாம இருக்கிறாங்கன்னா அவர் எப்படிப்பட்ட பிரசங்கம் பண்ணியும் உணர்வடையலன்றதை தெரியணும்ல. 2 பேதுரு 2:5. அம்மா பக்கம் சொல்லுங்கம்மா. 323. எல்லாரும் எடுங்க, வாலிப பிள்ளைங்களா எடுங்க. தம்பி எடு. 323. எல்லாரும் எடுத்தீங்களா? எல்லாரும் எடுத்தீங்களா? பைபிள் இல்லாதவங்க பக்கத்துல பாருங்க, அப்படியும் இல்லாதவங்க டிஸ்பிளே பாருங்க. வாசிக்கலாமா? பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான, அதாவது a preacher of righteousness. சும்மா இயேசு வீடு கொடுப்பாரு, கார் கொடுப்பாரு, உன் கண்ணீரை துடைப்பாரு, உன் கவலையை மாத்துவாரு, உன்னை பெரிய ஆள் ஆக்குவாரு, ரெட்டிப்பான நன்மையை தரு, இதெல்லாம் பிரசங்கிக்கல. கடைசி காலத்துல தேவையான பிரசங்கம் உங்களுக்கு பெரிய 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 காரியங்களை இல்ல. அது எங்க போகும்? அம்மா ஐயா, இந்த நாட்கள்ல புது வருஷம் இப்பதான் பிறந்திருக்குது, வந்தவன் பாரு ஒரு வார்த்தையாவது நல்ல வார்த்தை பேசுறானா? கொஞ்சம் லாஸ் ஏஞ்சல்ஸ் கொஞ்சம் நோக்கி பாருங்க, கலிபோர்னியாவை கொஞ்சம் நோக்கி பாருங்களேன், காசா பகுதிகளை இஸ்ரவேலை கொஞ்சம் நோக்கி பாருங்களேன், நேபாளில் நடந்த பூமி எதிர்ச்சியை நோக்கி பாருங்களேன். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் தேவை, இயேசு வீட்டை கொடுப்பார். அங்க எரிஞ்சு போன வீடு இருக்குது, என்ன பண்ணுவீங்க? பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு ஒரு திரைப்படத்தை எடுத்த அந்த டைரக்டர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, கிப்சனோ என்னமோ வரும். இன்னைக்கு காலையில அந்த நியூஸை பார்த்தேன். அந்த மனுஷன் கலங்கி போய் சொல்றாரு, அந்த பகுதியில் அவருடைய வீடு எரிஞ்சு சாம்பலா போயிருக்கு. அந்த மனுஷனுடைய வீடு எடுக்கப்பட்டாலும் அந்த ஒரு தேவனை குறித்த பாடுகளை குறித்த திரைப்படத்தை எடுத்த அந்த ஒரு தேவ மனுஷன் என்ன தெரியுமா சொன்னாரு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்துவீங்க? இந்த நாள்ல உங்களுக்கு எனக்கு தேவையான பிரசங்கங்கள் தேவனுடைய நீதியை குறித்த பிரசங்கம். இயேசு வீட்டை கொடுப்பார்னா வீடு எரிஞ்சு போச்சுன்னா அத்தோட போயிடுவோமே. என்ன பண்ண போறோம் தம்பி? இயேசு உனக்கு ஜாப கொடுப்பாரு, இயேசு உனக்கு மாப்பிளைய கொடுப்பாரு, பொண்ணை கொடுப்பாரு, இதெல்லாம் நமக்கு தேவைன்னு பரலோக பிதா அறிஞ்சிருக்கிறாரு. அஞ்ஞானிகள் இவைகளை நாடி தேடி திரிகிறார்கள். இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா சொல்லுது? ஃபூலிஷ், ஃபூல்ஸ். முட்டாள்கள் தான் அதை தேடி அலையிறானோ. நான் மறுபடியும் சொல்றேன், வீடு வாழ தேவை, இருக்க குடும்பம் குழந்தை குட்டி தேவை, நல்ல வேலை தேவை, பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி தேவை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நம்முடைய தேடலுடைய பிரதான முதன்மைத்துவம் அதுக்கு இருக்குதா, இல்ல கர்த்தருடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுகிற இருதயம் நமக்கு இருக்கா? என்னமா பண்ண போறீங்க? ஒரு இரவுல போய் எல்லாரும் ஒன்னா நல்லா நிம்மதியா தான் வயநாட்டுல தூங்குனாங்க. தூங்குனவங்க எத்தனை ஆயிரம் பேர் எழுந்தாங்க. மறுபடியும் சொல்றேன், இது எல்லாமே நமக்கு தேவை. குடும்பம் தேவை, வீடு தேவை, வாசல் தேவை, வாகனம் தேவை, நல்ல கை நிறைய தேவையான அளவுக்கு சம்பளம் தேவை, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு நம்முடைய கையின் பிரயாசங்கள் தேவை. ஆனா அது மட்டும் போதுமான்னு கேட்டா போதாது. கர்த்தர் இன்னைக்கு எச்சரிக்கிறாரு. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல எரிஞ்சு கொண்டிருந்த அக்கினி கொஞ்சம் மைல் தாண்டி தூரம் வந்து இங்க எரிகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு நியூஸ்ல பார்த்த ஒரு வீடியோல ஆப்பிரிக்காவில் ஒரு பிளவு வந்திருக்குதான், டெக்டானிக் பிளேட்ல பிளவு வந்திருக்கு. அந்த பிளவு இன்னும் சில ஆண்டுகளுக்குள்ள 50 ஆண்டோ 100 ஆண்டோ எத்தனை ஆண்டோ அது பெயர்ந்து வந்து எங்க இடிக்கும்னு சொல்றாங்கன்னா, நம்மளுடைய இந்திய தேசத்தினுடைய அந்த அரபிய கடல் இருக்கு பாருங்க, மும்பை, கேரளா அந்த பகுதியில வந்து மோதுனா, இன்னைக்கு எப்படி நீங்க இமாலயா எவரெஸ்ட் எல்லாம் பனிமலையா இருக்குன்றமோ அந்த பகுதி பூரா அப்படி மாறி போகும், பனி பிரதேசங்களாய் ஆகி போகும்ட்டு வல்லுநர்கள் சொல்றாங்க. நான் சொல்லல. நீங்களும் நானும் கட்டி வச்சிருக்கிற வீடோ கோட்டையோ உறவோ மனுஷர்களோ பணமோ இது நம்மளை கொண்டு போகும்னு நினைக்கிறீங்களா? நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், அது எல்லாமே தேவை. ஆனா அது என்னுடைய 2ஆம் பட்சமாய் வைத்து விட்டு முதலாவது தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் யார் தேடுறாங்களோ அவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள். கர்த்தர் அவர்களுக்கு ஒத்தாசையா நிற்பார். என்ன செய்ய போகிறோம்? கடைசி நாட்கள்ல தேசத்துக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜனங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோமே. நான் இவைகளை பிடித்து கொண்டு இது எனக்கு பிரதானம், என்னுடைய தனிப்பட்ட கார்னல் லைஃப், இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் எனக்கு முக்கியம், நான் பிடித்து கொண்டிருக்கிற வரைக்கும் எப்படி கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார்? நோவாவின் நாட்கள் அதுதான் ஐயா அம்மா நடந்தது. ஐயா
நோவா நாட்கள் அதுதான் நடந்தது. நீங்க உழைக்கணும், ஆனா உழைக்கிறதுக்காகவே, உங்க கம்பெனிக்காகவே, உங்க வேலைக்காகவே வாழ்க்கையை கடத்திட்டீங்கன்னா எப்ப பரலோக ராஜ்யத்துல மிகுந்த பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பீங்க? சிந்திச்சீங்களாமா? யோசிச்சு பாத்தீங்களாமா? உபவாச ஜெபம், ஏங்க நான் போயிட்டு வரேங்க, நீங்க வேலைக்கு போங்க. இது உங்க கணவருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு 4 வாலிபர்கள் இருக்காங்க. எத்தனை வாலிபர்கள் இருந்தாங்க? எல்லாரும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு பிடிச்சிக்கிட்டு வராங்க. எல்லாரும் இழுத்துட்டு வந்துட்டு ஒரு புதிய தேசம், புதிய ராஜா, பேரை மாத்திட்டாங்க, மொழியை மாத்துறாங்க, எல்லாத்தையுமே மாத்துறாங்க. ஒரு அதிகாரத்துக்கு கீழே வராங்க. ராஜகுல மார்க்கத்து பிள்ளைகள் தான், எல்லாரையும் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாரும் ராஜா திங்கிற போஜனத்தை, அதாவது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட, அவனுடைய தெய்வத்துக்கு படைக்கப்பட்ட சாப்பாட்டை சாப்பிடுன்றாங்க. ராஜா வேற சொல்றாரு, இவங்க எல்லாரும் என்னுடைய சமூகத்துல சர்வ் பண்ண போறாங்க, இவங்க எல்லாரும் எனக்கு சர்வீஸ் பண்ண போறாங்க, அதனால இவங்களுக்கு எல்லாருக்கும் பெஸ்ட் ஃபுட்டை கொடு, நான் சாப்பிடுற ஆகாரத்தை கொடுன்றாங்க. ஓகேன்னு நிக்கிறப்ப தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்ற 4 பேர் மட்டும் அந்த இடத்துல எழும்பி பர்மிஷன் கேட்கிறாங்க. தடை எங்கேயும் இல்ல அம்மா, இங்கதான் இருக்குது. ஐயா, நம்ம இங்க யோசிச்சுக்கிட்டு இந்த வாயை திறக்காம சிந்தையில ஐயோ என் வேலையை எப்படி பண்ணிடுவாங்களோ, என் வேலையை அப்படி பண்ணிடுவாங்க. நான் என்ன சொல்றேன், கர்த்தருக்குள்ள உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திராணியின்படி முதலாவது தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு, அப்பா எழுப்புதல் உபவாச ஜெபத்துக்கு நான் போக விரும்புறேன், சண்டே சர்வீஸ்ல என் பங்களிப்பு இருக்கணும், இன்னும் கிராமங்கள் தோறும் போய் டிராக்ஸ் கொடுக்கணும், 5 லட்சம் ஆத்மாக்கள் தரிசனம் இருக்கு, இந்த உலகம் எங்களை பார்த்து பைத்தியக்காரன் என்னது, வேலூர்ல இருக்கிற சபையில இருக்கிறவங்க கூட எங்களை பைத்தியம்னு சொல்றாங்க, பேராசை பிடிச்சவங்கன்றாங்க. ஆனாலும் உம்முடைய வருகை ஒரு பேழையை உண்டு பண்ணணும், அதுல சகல விதமான நாட்டு காட்டு மிருகங்கள், சுத்தமான பறவைகள், அசுத்த பறவைகள் எல்லாம் அதுக்குள்ள வந்து அண்டனோன்னு பாரம் எடுத்து அடி எடுத்து வைக்கிறவர்கள் எத்தனை? ஆனா பெருமை மட்டும் என்ன, நாங்கள் ZVC ஜயன் சர்ச்சை சார்ந்தவங்க, நாங்க எவ்வளவு பெரிய சபை தானே, இதை மட்டும் வைத்துக் கொண்டு நீங்களும் நானும் சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்களேன், நீங்க எந்த சர்ச்சுன்னு கேட்டா நான் ஜயன் சர்ச்சுக்கு போறேங்க, எவ்வளவு பெருமை. அந்த பெருமையை வச்சு இந்த வேலூர்ல 5 லட்சம் ஆத்துமாக்களை அறுவடை பண்ண முடியும் நினைக்கிறீங்களா? ஒரு மனுஷன் எழும்பிட்டா போதும், சபையில ஒரு 10 பேர் எழும்பிட்டா போதும், சபையில ஒரு 100 பேர் எழுந்துட்டா போதும், அதுவும் அந்த 100 இளிச்சவாயா இருக்கும். ஏன்னா நம்ம பார்வையில் நம்ம தான் புத்திசாலி. நோவாவின் நாட்கள்ல நடந்தது போலவே ஜனங்கள் புசிப்பு, குடிப்பு, பெண் கொண்டு பெண் எடுத்து வாரிக்கிட்டு போற வரைக்கும் உணர்வு இல்லாம இருந்தானே, என்ன பண்ண போறோம்? இத்தனை திரளா சின்னவன் 1000 அந்த ஒரு எப்படி சொல்றேன்னா, அந்த ஒரு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அந்த ஒரு பிளஸிங்கை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிச்ச காரணம் இதுதானா? தாவீது கூட இருந்த ஒரு 300 பேர் முறுமுறுக்கிறவன், இன்னும் புலம்புறவன், தோத்து போனவன், ஒன்னத்துக்குமே ஆவாத கடங்காரனே யுத்த காலத்துல இறங்கி கர்த்தருக்காக யுத்தத்தை பண்ணானா, இன்னைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு ஆசீர்வாதமாய் வைக்கப்பட்டு கடன் இல்ல மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார். முறுமுறுக்கிறவர் இல்ல துதிக்கிற கூட்டமாய் வைத்திருக்கிறாரு. எப்பொழுதும் தூங்குகிறவர் இல்ல ஜெபிக்கிற கூட்டமாய் வைத்திருக்கிறாரே. இந்த வேலூர்ல அறுவடையை காண்கிறதற்கு நீங்களும் நானும் இன்னைக்கு காலடி எடுத்து வைத்து இன்னும் சந்திக்கப்படாத கிராமங்கள் மக்களை சந்திக்க தயங்குவோமானால், என் வாழ்க்கை, என் படிப்பு, என் பிள்ளை இப்படியே இருப்போமானால் எப்பொழுது அறுவடையை பார்ப்போம்? யோசிச்சு பாத்தீங்களா? நோவாவின் காலத்துல எப்ப தெரியுமா உணர்வு வந்துதான், அம்மா ஐயா கத்துறேன் கோவப்படுறேன்னு நினைக்காதீங்க, பேழைய அடைச்ச பிறகுதான் மழை பெய்ய ஆரம்பிச்சு ஊத்து கண்ணெல்லாம் எடுக்கும்போது வானத்தின் மதகுகள் பிச்சுக்கிட்டு ஊத்துறப்பதான் உணர்வு வருது. நோவா கதவை தரேன்றாங்க. ஐயா திறக்க முடியாது, ஐயா அம்மா திறக்க முடியாது. ஏன்னா நோவா கூட மனம் இறங்கி, ஐயோ நம்மளுடைய சம்பந்தி வீட்டில் கூப்பிடுறாங்களே, ஐயோ நம்ம பிள்ளைங்களோட இருந்தவங்க கூப்பிடுறாங்களே, ஐயோ என் மனைவி வீட்டார் கூப்பிடுறாங்களே, ஐயோ என் சொந்த பந்தம் கூப்பிடுதேன்னு அவர் கூட இறங்கி கதவை திறந்துடலாம், பேழையின் கதவை. கர்த்தர் அதனாலதான் நோவா உள்ள விட்டுட்டு அந்த தேவ மனுஷனை அவரே பேழையின் கதவை சாத்தினார். எச்சரிக்கை, முதல்ல நானும் என் குடும்பமும் உட்பிரவேசித்து காக்கப்படுகிறதற்கு பேழை வேணும். என் மூலமா அறுவடை பண்ணப்படுகிற புதிய ஆத்துமாக்கள், அந்த மிருகங்கள், காட்டு மிருகம், நாட்டு மிருகம், சுத்தமான பறவை, அசுத்தமான பறவை, சுத்தமான மிருகங்கள், அசுத்தமான மிருகங்கள்னு குறிக்கப்படுறது வேற ஒண்ணும் இல்ல, கர்த்தருக்குள்ள நீங்களும் நானும் கொண்டு வந்து சேர்க்க போகிற ஆத்துமாக்கள்.
முதல்ல என் குடும்பத்துக்கு நான் உத்தரவாதம் எடுக்கணும். ஐயா அம்மா, என் குடும்பத்துக்கு, என் அப்பா அம்மாவுக்கு, என் குடும்பத்துக்கான என் முழங்கால் படியிட்டு நான் கதரும் போது தானே கர்த்தர் என் குடும்பத்தை ரட்சிப்பாரு. அம்மா நீங்க உழைக்கிறீங்க, ஐயா நீங்க உழைக்கிறீங்க, பிள்ளை அந்த பக்கம் பைக் எடுத்துட்டு எங்கேயோ 2 வீல்ல போக வேண்டிய பிள்ளை ஒத்த வீல்ல ஐவிஎஸ்ல போறானே, திரும்பி உயிரோட வருவான்றதுக்கு என்ன நிச்சயம்? கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு எது பிரதானம், எது முக்கியம்ன்றதை இருதயத்தை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறார். இத்தனை திரளாய் நம்மளை கூட்டி சேர்த்தது பெருமை கொள்றதுக்காக இல்ல, ஆத்துமாக்களுக்காக, கதறுகிறதற்காக, பரிதபிக்கிறதற்காக. அண்ணன் ஜெபம் நடத்திட்டு இருக்கும்போது சொன்னாரு, ஒரு விடுதலை கூட்டம், ஆசீர்வாத கூட்டம், செழிப்பு கூட்டம்னா இடம் பத்தாத அளவுக்கு அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து உட்காருவோம். என் முகத்துக்குன்னு சொல்ல, எனக்கு 2 பேருக்கு பிரசங்கம் பண்ணினாலும் நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இதே 1000 பேருக்கு பண்ற மாதிரி தான். எனக்கு எண்ணிக்கை பிரச்சனை இல்லை. கர்த்தருக்காக வந்து நிற்கிற, அவரோடு கூட 1 மணி நேரம் விழித்திருந்து அவருடைய இருதயத்தின் பாரத்தை பகிர்ந்து அவர் தேடி வந்து பேசக்கூடிய நோவாக்கள் எத்தனை? ஜனங்க உணர்வு இல்லாம தான் அம்மா ஐயா இருந்தாங்க. ஜனங்க சாவரப்பதான் அவனுக்கு அறிவு வரும். எத்தனை பேரை பார்த்திருக்கேன் தெரியுமா? என்னுடைய சின்ன ஊழிய பாதையில சொல்றேன், முதல் படியில நிக்கிற ஊழியத்துல எத்தனை வாலிபர்கள் சாவறத பார்த்திருக்கேன் தெரியுமா? வேதனையா இருக்கு. வாரிக்கிட்டு போறப்பதானே அவனுக்கு உணர்வு வருது, கை கால் போன பிறகுதானே உணர்வு வருது, தலையில அடிபட்டு மூளை செயல்படாம போன பிறகுதானே அறிவே வருது. கர்த்தர் இன்னைக்கு எச்சரிக்கிறார், நாம என்ன செய்ய போறோம்? ZPC மேல கர்த்தர் ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சிருக்கிறாரு. இங்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் மேல கர்த்தர் ஒரு பெரிய பாரத்தோடு இருக்கிறாரு. அன்னைக்கு வசனம் தெளிவா சொல்லுது, அம்மா அதை வாசிச்சிருங்களேன். நோவா என்னத்தை பிரசங்கிச்சாருன்னு வாசிங்களேன். 2 பேதுரு 2:5 வாசிங்களேன். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. ஐயா அம்மா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, காட்லினஸ் இருக்குதா, அதான் சொல்லப்படுது அன்காட்லி. இன்னைக்கு மனசை தொட்டு சொல்லுங்க, இந்த வேலூருக்குள்ள சபைகளுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. சபைகளுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? பக்தி உள்ளவர்கள் சபையில எங்க கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறாரே, தேவ பக்தி உள்ள ஜனம் எங்க? யோசிச்சு பாருங்க ஐயா, பிரதர், தம்பி, தங்கச்சி, உன் பக்தி எங்க? உன் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பக்தி எங்க? எனக்கு அருமையான இந்து சகோதர சகோதரிகள் 40 நாளோ 50 நாளோ மாலை போட்டாங்கன்னா அதிகாலையில எழும்புறாங்க. எவ்வளவு சில்லிட்ட தண்ணியா இருந்தாலும் எடுத்து ஊத்தி கொண்டு குளிக்கிறாங்க. ஓடி போய் அவங்களுடைய தெய்வத்தை வணங்குறாங்க. தேடி கால்நடையா நடந்து போறாங்களே, அவர்கள் பக்தியை பார்க்கும் போது உங்களுக்கு எனக்கு இருதயம் குத்தவில்லையா? இதுல வேற பெருமையா பேசுறோம், நான் இந்து குடும்பத்திலிருந்து ரட்சித்தார், இந்து குடும்பத்திலிருந்து ரட்சித்தாரே. அங்க இருந்தப்ப விக்கிரகங்களுக்கு பாராட்டின, தெய்வங்கள்னு சொன்ன அவைகளுக்கு பாராட்டின உங்க பக்தி வைராக்கியத்தில் இன்னைக்கு 10% இருக்கா அம்மா ஐயா? என்ன செய்ய போறோம்? நாங்க ரோமன் கத்தோலிக்க பின்புலத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. மெழுகுவத்தி கையில சொட்ட சொட்ட சுட 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 நெடு முழங்கால நின்று முட்டியிலே நடந்து போய் ரத்தம் கொட்ட கொட்ட பக்தியை காட்டினவங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 1/4 மணி நேரம் இந்த முழங்கால முடக்குன்னா நோவுது, உக்காந்துக்கிறோம். அதுல வேற நமக்கு குஷனை கேட்கிறோம், இன்னும் வேற ஏதாவது பண்ண முடியுமா? வந்தாலே ஒரு 1 மணி நேரம் முழங்கால் போட விடுறாரு, இவரு போட்டு விட்டாருன்னா நாங்களும் போடுறோமான்னு அதுல வேற புலம்பல். முழங்கால் போடாத சபை எப்படி ஐயா அம்மா ஜெயிக்கும்? முழங்கால நின்ன தானியல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் வந்து அந்த அதிகாரி கிட்ட பர்மிஷன் கேட்டனால தானே அதிகாரி தைரியமா அவர்களுக்கு அந்த அதிகாரியினுடைய கண்கள்ல கர்த்தர் தயவு கிடைக்க வச்சாரு. ஐயோ டியூட்டியில தப்பா நினைச்சிருவாங்க. டியூட்டி டைம்ல நம்ம எப்படி பிரேயர்ஸ் நடத்துறது? டியூட்டி டைம்ல ஒரு 1 hour பர்மிஷன், என் வேலையெல்லாம் விறுவிறுன்னு முடிச்சுட்டு ஐயா ஒரு 1 hour நான் கரெக்டா போயிட்டு வந்துடுறேன், எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுப்பீங்களா? மாசத்துக்கு ஒரு முறை தான், தாராளமா போயிட்டு வாப்பா. கொம்பாதி கொம்பன் ராஜாவே அனுமதி கொடுக்கிறான், இங்க உக்காந்துட்டு அரசாங்கத்துக்கு கூஜா தூக்குறவன் அனுமதி கொடுக்க மாட்டான். இங்க மாறணும் அம்மா ஐயா. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு, நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம், நம்ம நார்மலைஸ் பண்ணிட்டோம். இல்ல, கர்த்தர் சொல்றார், கர்த்தருக்காக தைரியம் கொண்டு நிற்கிற தானியல்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்களை கர்த்தர் தேடுகிறார். ஹல்லேலூயா. அம்மா ஐயா ஒரு சட்டம் உண்டு, ராஜாவினுடைய சமூகத்துக்கு ராஜா பர்மிஷன் கொடுக்காம யார் உள்ள பூந்தாலும் அவங்க சாகடிக்கப்படணும். என்ன பண்ணப்படணும்? பேசுங்களேன். ஆனா எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணாங்க?
நெடுநாள் ஆயிடுச்சு என் ராஜாவை சந்திச்சோம், நான் செத்தாலும் சாகுறேன், என் ஜனத்துக்காக நான் போய் நிக்க போகிறேன்னு அந்த ராஜாத்தி என்னைக்கு வைராக்கியம் கொண்டு நின்னாங்களோ, கர்த்தர் அந்த ராஜாத்தியை கொண்டுதான் மொத்த யூத குலத்தையுமே ரட்சித்தாருன்றதை மறந்துடாதீங்க. உங்க வாயில இருக்குது. உங்க சிந்த மறுரூபம் ஆகும்போது, நீங்களும் நானும் போய் நிற்கும் போது, நிச்சயமா கர்த்தர் உங்களுக்காக எனக்காக இரக்கம் பாராட்ட வச்சே தீருவார். மிஞ்சி அவனாவது நம்மள சிங்க கெபில தூக்கி போட்டாலும், தூக்கி போட சொன்னவனுடைய தூக்கத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நல்லா கவனிங்க. இவனுங்க நினைச்சிட்டானுங்க சிங்க கெபிக்குள்ள போட்டோனே தானியல் கதை முடிஞ்சு போச்சுன்னு. ஆனா இந்த மர மண்டைங்களுக்கு ஒண்ணு விளங்கல. அந்த சிங்க கெபிக்குள்ள இருந்து தான் தானியல் அடுத்த கட்டத்துக்கே ப்ரொமோட்டே ஆக போற. ஐயா அம்மா, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவா தீர்க்கமாய் பேசுகிறாரு. ஒருவேளை ஆன்லைன்ல இருந்தும் நம்ம சபையார் இதை பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா அவங்களுக்கு எச்சரிக்கிறேன். நீங்க கர்த்தருக்காக பலகணிகளை திறந்து 3 வேளையும் தானியேல் என்கிற கவர்னர் ஜெபித்தது போல நான் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பேன்னு இனி வரப்போகிற நாட்கள் இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்துல தேசத்துக்காக, பூமியின் ஜனங்களுக்காக நான் கதறுவேன். நீங்க ரிஸ்க் எடுத்து வந்தா அடுத்த ஸ்டெப் நீங்க போக போறது குழிக்குள்ள, குகைக்குள்ளதான். ஆனா என்னால ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும், கொகைக்குள்ள அனுப்புனவன் உன் சீட்டை கிழிப்பேன், உனக்கு மெமோவை கொடுப்பேன், உன்னை நான் காலி பண்ணவன் அவனுடைய தூக்கத்தை கலைப்பாரு, இல்ல தூக்கு மரத்திலே கூட அவனை ஏத்துவேன். ரிஸ்க் எடுக்க எத்தனை பேர் ரெடி? கடந்த டிசம்பர்ல இருந்து சொல்றேன், டிசம்பர் 20ஆம் தேதிக்கு மேல இருந்து என் மனைவி 5 மாசம் கர்ப்பமா இருக்கிறா. கர்த்தர் கிருபையில ஒரு 3 நாள் படுத்த படுக்கை ஆயிட்டா. வயிற்றுல 5 மாசம் புள்ள. முதல்ல அவ படுத்து கொஞ்சம் ஏஞ்சா, எல்லாம் முடிஞ்சது, அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, நவர முடியலங்கன்னா சரி அவ படுத்து ஏஞ்சா. அடுத்து கர்த்தர் கிருபையா எங்களுக்கு கொடுத்த மக கேருபு, பொன் புள்ள, 1 வயசு 1 மாசம் ஆகுது. புள்ளைக்கு அடுத்து காய்ச்சல் வந்தது, 3 நாள் ஜுரம் அடிச்சுது. 30ஆம் தேதி 31ஆம் தேதி என் பிள்ளை 30ஆம் தேதி மன்னிக்கணும், கர்த்தர் எனக்கு கொடுத்த என் பிள்ளை 30ஆம் தேதி ஃபீவர் அதிகமாகி உச்சகட்டத்துக்கு போய் ஃபிட்ஸ் வந்து 2 முறை ஃபிட்ஸ் வந்து ஐசியூல கடந்தான். அங்கிருந்து 2 நாள் முடிஞ்சதுன்னு கூட்டிட்டு வந்த பிறகு 7 நாள் இருமல் சளியில பிள்ளை பாடா பட்டா. நைட்டெல்லாம் தூக்கம் இருக்க மாட்டான். சரி மருந்தை ஊத்து ஜெபத்தை பண்ணுன்னு அங்கிருந்து எழுப்பி விட்டா. அடுத்த 3 நாள் வயிற்றோட்டம். சரி அதையும் முடிச்சு அங்கிருந்து எழுப்பி விட்டா. இதெல்லாம் எப்ப நடக்கும்னா நான் ஊழியத்துக்கு வந்து மைக்க பிடிக்கிற 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி. அங்கிருந்து சரி எழும்பி வருவான்னு பார்த்தா அடுத்து எங்க அம்மா பக்கம் ரவுண்டு திரும்பிச்சு. எங்க அம்மா அடுத்து ஒரு 3 நாள் படுத்த படுக்க வயிற்றோட்டம் ஜுரம். சரி அவங்கள ஒழுங்குபடுத்திட்டு இங்கிருந்து நேரடியா கோயம்புத்தூருக்கு போயிட்டு நைட் பிரேயர் 5 மணி வரைக்கும் முடிச்சுட்டு அங்கிருந்து பெரம்பலூர்ல திறப்பின் வாசல் ஜெபம் 5.5 மணி நேரம் டிராவல் பண்ணி ரோட்லயே காரை போட்டு ரோட்ல ஒரு ஓரமா தூங்கிட்டு அங்கிருந்து ஊழியத்தை முடிச்சுட்டு அங்கிருந்து திருவள்ளூருக்கு ஒரு 5 மணி நேரம் டிராவல் பண்ணி 2 மணிக்கு பெரம்பலூர்ல எடுத்தா 3 மணிக்கு டயர் பஞ்சர் ஆகி உளுந்தூர்பேட்டையில ஆக்சிடென்ட் ஆகி பாலத்துக்கு மேல கார் கவுராத குறையா போய் ஆக்சிடென்ட் ஆகி இடிச்சு நின்று அங்கிருந்து ரிட்டர்ன் வந்து ஊழியத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமும் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். அந்த பாலத்துல ஆக்சிடென்ட் ஆனப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க? வந்து கேட்கிறவன் நல்ல வார்த்தை ஒரு மெக்கானிக் கேட்டாரு, நீ எப்படி உயிரோடு இருக்கேன்னு கேட்டான். இந்த பாலத்துல தட்டி பொழைச்சவன் எவனுமே இல்லை, நீ கும்பிடுற உன் தெய்வம் தான் உன்னை உயிரோட காப்பாத்திச்சுங்க. இது என் சுய பெருமைக்கு தம்பட்டத்துக்கு சொல்லல. ஒரு மெமோ கொடுத்துருவேன், ஒரு பர்மிஷன் கொடுக்கறது திட்டிடுவேன்ற அந்த ஒரு சொல்லுக்கே கவலைப்படுறீங்களே. வாழ்வா சாவான்னு உட்காந்து போராடி எங்கேயோ உலகத்துக்குள்ள கடந்து என்னை ரட்சித்து இன்னைக்கு கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரனா, கடைநில ஊழியக்காரனா என்னை நிறுத்தி இருக்கிற நானே ஓட முடியும்னா, நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற, அவருடைய கண்ணின் மணிகளா இருக்கிற நீங்க எவ்வளவு தூரம் ஓடணும்? எது உங்களை தடுக்குது? எல்லாரும் என்ன தெரியுமா சொல்ல ஆரம்பிச்சாங்க? தம்பி கொஞ்சம் ஓட்டத்தை குறை, வேணாம்ப்பா, இவ்வளவு ஓகலாம் ஓடாதப்பா, நீதியை குறிச்செல்லாம் பிரசங்கிக்காதப்பா, பொய்யான கள்ள உபதேசிகளை குறித்தெல்லாம் நீ கண்டனம் பண்ணாதப்பா, அது உன்னை தாக்கும்பா. நான் என்ன சொன்னேன்? என் ஆண்டவருக்காக நான் ஊழியத்துல இறங்கி இருக்கிறேன். அவர் என்ன சொல்றாரோ செத்தாலும் நான் செய்வேன். என் ஓட்டத்தை நிறுத்த மாட்டேன்ட்டு தான் வைராக்கியமா ஓடிக்கின்னு இருக்கேன். நம்புவீங்களோ இல்லையோ, நேற்று நைட்டு என் மனைவி படுக்க போறோம்னு சொன்னா தலையெல்லாம் வின்னு குத்துதுங்க, வலிக்குதுங்க. மனைவி முகத்தை கூட போய் பார்க்கலம்மா, ஐயா விட்டுட்டு தான் ஓடி வந்து நின்றுட்டு இருக்கேன். எதற்காக சொல்றேன்னா, நான் தான் பெரிய ஆள்னு சொல்ல வரல. இவ்வளவு பிரச்சனை போராட்டத்துல நானே ஓட முடியும்னா, ஒரு சின்ன பர்மிஷனை கேட்டு ஒரு சின்ன போராட்டத்தை ஜெயித்து நீங்க கர்த்தருக்காக ஏன் ஷைன் பண்ண முடியாதுன்னு உங்க முன்னாடி நான் சவால் வைக்கிறேன். கர்த்தர் வராரு. ஐயா அம்மா,
நீதியை பிரசங்கித்த நோவாக்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவங்க மனம் திரும்புறாங்களோ இல்லையோ, அவர்கள் கேட்கிறார்களோ இல்லையோ, 100 வருஷம் ஆனாலும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வருகிறார், கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணுங்க சொல்றது மட்டும்தான் நம்ம வேலை. அல்லேலூயா சொல்லுவீங்களா? என்கிட்ட நிறைய நேரத்தில் கேட்பாங்க, நீங்க இப்படி பிரசங்கம் பண்றீங்க, உங்களுக்கான கூட்டம் இல்லையே, உங்களுக்கான கதவுகளை அடைக்கிறாங்களே. ஐ டோன்ட் கேர். என் பலன் பரலோக தேவன் கிட்ட இருந்து வருது. எத்தனை பேர் திரும்பி வர்றாங்கன்ற முக்கியம் இல்லை. நான் ஆண்டவருடைய வருகைக்கான சத்தத்தை எழுப்பிக் கொண்டே இருப்பேன். நிச்சயமா ஒரு நாள் பேழ அடைக்கப்படும். என் ஆண்டவர் வருவாரு. அன்னைக்கு நினைச்சாலும் கிருபை வேலை செய்யாதுன்றத மறந்துடாதீங்க. கர்த்தர் இன்னைக்கு எச்சரிக்கிறார், போய் பர்மிஷன் கேளுங்க. ஆமீன் வராதா? பிள்ளைகளுக்கு இந்த நாள்ல சொல்லுங்க, இந்த நாள் உபவாசத்தின் நாள், 2:30 மணி வரைக்கும் ஜெபிக்க போகிறோம். நினிவே பட்டணத்தார் எப்படி எல்லா ஆடு மாடு பால் குடிக்கிற குழந்தை அத்தனையும் விட்டுட்டு தேவ சமூகத்தில் கடந்ததோ, இந்த நாள் நம்ம சபைக்காக பட்டணத்துக்காக 5 லட்சம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும்ன்ற அந்த ஆதாயத்துக்காக, அந்த ஒரு தரிசனத்துக்காக நீயும் நானும் குடும்பமாய் உபவாசம் பண்ணணும். அல்லேலூயா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆலிப தம்பி, உனக்கு தெரியாதா வேலூர்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு? வேலூர்ல பாவம் ரொம்ப சிறுசா இருக்குன்னு நினைக்கிறியா? என்ன செய்ய போகிற? உன் பள்ளிக்கூடத்துல இதே இங்கே இருக்கிற பேர் பெற்ற மிஷனரிகளுடைய ஸ்கூல், நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த ஸ்கூல்ல நான் வேலூர்ல ஊழியத்துக்கு போயிருந்தப்ப வாயில கூள்ளி பச்சின்னு பிச்சுக்குன்னு எச்சிய துப்புற 8ஆம் வகுப்பு மாணவனை நான் பார்த்திருக்கிறேன். தெரியுமா? என்ன செய்ய போறீங்க? வாலிபர்கள் அங்க கெட்டு அழிந்து கொண்டிருக்கிறாங்க, இளைஞர்கள் செத்து கொண்டிருக்காங்க. என் வீடு, என் குடும்பம், என் காரியம் சொல்லி கொண்டிருக்க போறீங்களா? இல்ல நோவாவை போல கர்த்தருடைய நீதியை புறப்பட்டு போய் பிரசங்கிக்க போறீங்களா? இன்னைக்கு மருந்து போடுறதுக்கும் ஆசீர்வதிப்பார்னு சொல்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க. நீங்க இருக்கிற உங்க வீட்டுக்குள்ள கர்த்தருடைய நீதி இதுதான் சொல்லி கொடுக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க? பிள்ளைகளுக்கு போதிக்கிற பெற்றோர்கள் எத்தனை? நாம இன்னைக்கு அடி எடுத்து வைக்கவில்லை என்றால், கர்த்தர்கிட்ட நீங்களும் நானும் போறப்ப சகல விதமான நாட்டு காட்டு மிருகங்கள், சுத்தமான அசுத்தமான பறவைகளை பேழைகளுக்குள்ள நீங்கள் நானும் சேர்க்கவே முடியாது. கர்த்தர் இன்னைக்கு எச்சரிக்கிறார். என்ன செய்ய போகிறோம்? முதல் காரியம் கர்த்தர் கேட்டார், சாட்சி இல்லாதபடி, சத்தியத்தின்படி வாழாதபடி, செவி கொடுக்காதபடி செய்கிறவர்களுடைய ஜெபம் அருவருப்பானது. அப்படி வாழ்கிறவர்கள் மாத்திரம் நான் மட்டும் இருந்தா போதும் இல்ல, 100 வருஷம் ஆனாலும் என் ஆயுசு நாட்கள் பூராவும் கர்த்தருடைய நீதியை நான் பிரசங்கிக்கணும்னு நம்ம சொல்லியே தீரணும். 100 வருஷமா 120 வருஷமா எத்தனை வருஷம் பிரசங்கிச்சாரு? 100. அதே ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எத்தனை வருஷம் சொல்லுங்களேன். பலத்தின் மிகுதி நீ இந்த இடத்துல என்ன சொல்றாரு? 120 வருஷம் தான். மோசே ஐயா கிட்ட வரும்போது 80ல முடிச்சு விட்டார். ஆனா நோவா ஐயா காலத்துல தெளிவா வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 6, 7, 8ல. என்ன நல்லா கவனிங்க, எடுக்க வேணாம், என்ன கவனிங்க. 120 வருஷம் நோவா ஐயா பிரசங்கிச்சது. 120 வருஷம். இதுல புரிய தெளிவா ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு உணர்த்துற என்னன்னா, ஆயுசு நாளெல்லாம் நான் கூழு குடிச்சாலும் சரி, பிச்சை எடுத்தாலும் சரி, கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, ஆயுசு நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நீதியை குறித்து, கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து நாங்கள் பிரசங்கிப்போம். ஆமென் சொல்லுவீங்களா ஐயா? அவர் சிந்தின ரத்தத்துக்கு 120 வருஷம் இல்ல, 1000 வருஷம் வாழ்ந்தாலும் அவருடைய நாமத்தை நம்ம பிரசங்கம் பண்ணிக்கினே இருக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம ZPCல இருந்து புறப்படுவீங்க? ஊழியத்துக்கு புறப்படுறவங்க எத்தனை பேர்? ஜெபிக்கிறதுக்கு வர்றவங்க எத்தனை பேர்? முழங்கால நின்று கதறுகிறவங்க எத்தனை பேர்? என்ன கான்சிக்வன்சஸ் வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல, நாங்க எங்க ஆண்டவருக்காக நிப்போன்ற எங்க ஐயா மாருங்க எத்தனை பேர்? நோவா காலத்துல, அந்த ஐயா காலத்துல காணப்பட்டது கொடுமை, உணர்வில்லாத காரியம். இது என் தேவனுக்கு பிடிக்காதே என்ற அந்த உணர்வு இருக்கா? சபையின் வாலிபர்களுக்கு சொல்றேன், சபைக்குள்ள வந்து காதலிக்கிறீங்களே, இது ஆண்டவரை துக்கப்படுத்துன்றது உங்களுக்கு தெரியாதா? கேட்டா யாக்கோபு லவ் பண்ணாரு, யாக்கோபு 14 வருஷம் பண்ணி மேய்ச்சிருந்தாரு, சாணி அள்ளி போட்டாரு, மாமனார் வீட்டுல பாத்ரூம் கழுவினாரு. நீயும் போய் கழுவ போறியா? வாலிப பிள்ளைங்களை பார்த்து கேட்கிற, உனக்கு எந்த உணர்வு இருக்குது இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல? இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் சிம்சோனுடைய தகப்பன் தாய் போல, நான் வேலை செய்யற இடத்துல அந்த பையனை பார்த்தேன், வேலை செய்யற இடத்துல அந்த பொண்ணை பார்த்தேன், நான் வேலைக்கு போற இடத்துல ஐயோ என் பொண்ணு மூலமா தான் எங்க குடும்பத்துக்கே வாழ்வாதாரம், எங்க பையன் போய் சம்பாரிச்சாதான் பெங்களூர்ல இருந்து பணம் வரும், நான் வேணான்னு சொல்லிட்டு அவன் சம்பாத்தியத்தை நிறுத்திடுவான். நாங்க என்ன பண்ணுவோம்? வீட்டு லோன் போட்டிருக்கோமே, கார் லோன் போட்டிருக்கோமே, லேண்ட் வாங்கி இருக்கிறோமே, இப்பதானே வீட்டை கட்டிக்கின்னு இருக்கோம், பையன் கோச்சிக்குவான்.
எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு உங்க பையனோ பொண்ணோ விரும்பின வாழ்க்கையை வாழலாம். ஒரு நாள் வரும், எந்த உங்க பிள்ளை யார் இச்சித்து தேடி போனாங்களோ அதே நபரால செத்தார்கள் என்கிற வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும். எச்சரிக்கை. மனோவா கிட்டையும் அவங்க அம்மா கிட்டையும் சிம்சோன் வந்து கேட்கிறார், பெலிஸ்த குமாரத்தில ஒருத்தியை நான் பார்த்தேன், அவ பேர் அழகி. அதுக்கு அப்பாவும் அம்மாவும் சொல்றாங்க, எப்பா நம்ம சர்ச்சில் இல்லாத பொண்ணா பையனா, நம்ம சொந்த பந்தத்தில் இல்லாத பொண்ணா பையனா? இதுவா ஐயா அம்மா நீங்களும் நானும் கொடுக்க வேண்டிய பதிலு? பெண் கொல்லணும், பெண் எடுக்கணும், பின்னாடி அதை குறித்து நான் சொல்ல விரும்புறேன் இருக்கிற நேரத்தில். அது நீங்க சொல்ல வேண்டிய பதில் இல்ல. நீ கர்த்தருக்காக நசரேய பல வருஷமாய் காத்திருந்து பெற்ற பிள்ளை. நீ பெலிஸ்தரை அழிக்கிறது தான் உன் மேல வச்ச திட்டம். பெலிஸ்தரோடு போய் சம்பந்தம் கலக்கிறது இல்ல. இத அன்னைக்கு சொல்லி இருந்தா சிம்சோன் என்கிற நியாயாதிபதியை வைத்து கர்த்தர் மொத்த பெலிஸ்த கூட்டையுமே சங்காரம் பண்ணியிருப்பார். இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பெற்றோர்கள்? பெண் கொல்லணும், பெண் எடுக்கணும். பிள்ளை வந்து கேட்டுட்டாங்க, எங்களால நோ சொல்ல முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்க, உங்க பிள்ளைக்கு சாவு நாளை குறித்து சாவுக்கான குழியை வெட்டி வச்சது நீங்க தான். பின்னாடி ஒப்பாரி வச்சுன்னு ஒரு நாள் வருவீங்க, பாஸ்டையா அம்மா இப்படி ஆகி போச்சு. என்ன ஆகி போச்சு? அன்னைக்கு கேட்டப்ப நோ சொல்ல முடியல. கர்த்தர் இன்னைக்கு எச்சரிக்கிறார். நோவாவின் நாட்கள்ல இருந்தது சாவர வரைக்கும் ஜனங்களுக்கு உணர்வு இல்லை. இன்னைக்கும் சாத்தான் வஞ்சகமா தந்திரமா பண்றது ஐயா உணர்வு மட்டும் இல்லாதபடி பார்த்துக்குவாங்க. ஜப வேலையில தெளிவா சொன்னாங்க, ஜெபிக்காம இருக்கிறது பாவம்ங்கிற உணர்வு எத்தனை கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கு? மனசாட்சியை தொட்டு உங்க இருதயத்துல கை வச்சு கேளுங்க. நான் ஜெபிக்காம இருக்கிறது பாவம். நான் இங்க ஜெபிக்காம இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இதே வேலூர்ல ஒரு 1.25 வருஷம் ஊழியத்துக்கு வந்தேன். அப்போ சபையில ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு. அவங்க ஹஸ்பண்ட் சிஆர்பிஎஃப்ல நினைக்கிறேன், அவர் பார்டர் ஃபோர்ஸ்ல இருக்காரு, பிஎஸ்எஃப்ல இருக்காரு, எதுலன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் ஆர்மியில இருக்கிறார். அவர் சொன்னாரு, மணிப்பூர் இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பிரதர், மணிப்பூர் இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என் அம்மாவையும் என் தங்கச்சியும் என் அக்காவையும் அங்க பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஒரே கொண்டாட்டம். பெண்ணை கொடு, பெண்ணை எடு, சோத்த அள்ளி பொங்கு, சாப்பிடு, தின்னு, தூங்கு, வாழு, ஒரு திருப்தி. மணிப்பூர் இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கே வாலிப தங்கச்சி. அந்த வீடியோவை நீ பாத்தியா நியூஸ் சேனல்ல? நான் கேட்கிறேன், உன்னை அப்படி நிர்வாணப்படுத்தி ஒரு கூட்டம் பலாத்காரம் பண்ணா உன் மனநிலை எப்படி இருக்கும்? I have dealt rape victims. எனக்கு ஒரு சகோதரி கால் பண்ணியிருக்காங்க, பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டவங்க. அவங்க எந்த தப்புமே பண்ணல. கல்லூரி நாட்கள்ல 3 கயவர்கள் அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போய் கல்குவாரியில வைத்து பலாத்காரம் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் 2 பிள்ளைகளுக்கு தாய் அந்த மக. இன்னைக்கு வரைக்கும் அந்த பயமும் திகிலும் அந்த பிள்ளையை தொடர்ந்து கொண்டிருக்குன்னு தெரியுமா? என்னால பெருசா போராட்டம் பண்ண முடியல, பெருசா சாதிக்க முடியல. ஆனா என் முழங்கால்ல என்னால நிக்க முடியும்ல. செத்துக்கிட்டு இருக்காங்க ஜனங்க, நம்ம இங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். செத்துக்கிட்டு இருக்காங்க, கொண்டாடும். நீங்க சாப்பிடாதீங்க, கல்யாணம் பண்ணாதீங்க, வீட்டை கட்டாதீங்கன்னு நான் சொல்லல. கொஞ்சமாவது ஒரு முதல் படியில வச்சு ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 2 நிமிஷமாவது, ஒரு 2 சொட்டு கண்ணீர் கர்த்தர் சமூகத்துல பாரப்பட்டு, அப்பா என் வாலிபர்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. சென்னையில ஒரு நியூஸை வாசிச்சேன். பெத்த அப்பா அம்மா ஒரு பிள்ளைய விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி அதை வீடியோ எடுத்து அந்த பிள்ளைய வச்சு பல லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறாங்க. உணர்வில்லாத தாய் தகப்பன்மார்கள். என் அம்மா மாருங்க, என் அப்பா மாருங்களுக்கு இருதயம் குத்தலையா? என் பிள்ளை நல்லா இருக்கிறா, என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல வரன் வந்துடணும், நான் பெண்ணை கொடுப்பேன், பெண்ணை எடுப்பேன். என்ன ஐயா இது? ஜெபிக்கிறதுக்காக வந்து நிக்கிறவங்க, தேவ சமூகத்துல கதறவங்க எத்தனை பேர்? சின்ன சின்ன பிள்ளைங்க பலாத்காரம் செய்யப்படுது. இப்போ ஒரு நியூஸ் பார்த்தேன், ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற ஒரு பிள்ளைய 66 ஆண்கள் பலவந்தம் பண்ணி இருக்கிறாங்க. ஒருத்தவன் ஆரம்பிச்சு 66 பேர் பலாத்காரம் பண்ணியிருக்கான். இருதயம் கணக்கல, உணர்வில்லாத இருதயம். கண்ணீர்லாம் விட்டுறக்கூடாது சிஸ்டர், பிரதர். நம்மளாம் சிங்கம், மீசையை மட்டும் முறுக்கணும். சபையில சண்டைக்கு வந்து நிற்போம், சபையில இடம் கொடுக்கலன்னா வீரம் காட்டுவோம் ஐயா. சபையில நம்ம குடும்பத்தை மதிக்கலன்னா வீரம் காட்டுவோம். எங்கம்மா போச்சு உங்க வீரம்? உங்க புருஷனுக்கு இதுல எங்க வீரம் போச்சு? மீசை வச்ச ஆம்பளை தானே அவரு.
சபைக்குள்ள ரெண்டகம் பண்றாரு, மீச வச்ச ஆம்பளை சிங்கம் தானே, இதுக்கு ஏன் அந்த ஆம்பளை சிங்கத்துக்கு இருதயம் வரல? இதுக்கு ஏன் இருதயம் வரல? ஜனம் இன்னும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, வீடுகள் கொளுத்தப்பட்டு இருக்கு. அந்த சகோதரன் என்கிட்ட சொன்னது, ஒரு வாலிப சகோதரி டீச்சர் மணிப்பூர்ல இப்ப போன வாரம் 5 பேரால பலாத்காரம் பண்ணப்பட்டு வீட்டோட கொளுத்தி எரிக்கப்பட்டான். நம்ம இந்திய தேசம். கர்த்தர் நோவாக்களை தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் நோவாக்களை தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் இருதயம் பாரம் கொண்டு நோவாக்களை தேடிக்கொண்டிருக்கிறது. என்ன செய்ய போகிறோம்? நான் உண்டு, என் வேலை உண்டு, என் படிப்பு உண்டு, என் வீடு உண்டு, என் சொகுசு, என் சபை, இப்படியே போக போறீங்களா? ஆண்டவர் சமூகத்துல கதற போறீங்களா? அந்த செய்தி எருசலேமினுடைய அலங்கம் சுட்டெரிக்கப்பட்டது என்று கேட்கிறப்ப நெகேமியான்ற மனுஷன் உட்கார்ந்து துக்கித்து, சில நாளாய் துக்கித்து உபவாசித்து கண்ணீர் விட்டு கதறார். எல்லாம் நியூஸ், வர்றதெல்லாம் நியூஸ். என் வீட்டுக்குள்ள வராத வரைக்கும் நியூஸ். என் வீட்டுக்குள்ள ஒண்ணு வந்தாதானே அது எனக்கு பாதிப்பை உண்டு பண்ணுது. கர்த்தர் சொல்றாரு, உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி, இது நான் உங்களுக்கு கொடுக்கிற புதிய கட்டளைன்னு சொல்றாரு. அந்த கட்டளை எத்தனை பேர் இருதயத்துல ஐயா இருக்கு உணர்வோட? நியூஸ் சேனலை பார்த்தா வேதனையா இருக்கு, பிள்ளைகளை நினைச்சா பயமா இருக்கு, கண்ணீரா இருக்கு. இதே ராணிப்பேட்டையில 15 வயசு தானேப்பா திருவருசா, ஒரு பையனை கொலை பண்ணாங்க. 15 வயசு பையன் கெத்து காட்டுறன்ற பேர்ல ரவுடிசம் பண்ணான். நைட்டோட நைட்டா குடிய ஊத்தி குட்டுতে அடிச்சு அவனை தூக்கிட்டு போய் தண்டவாளத்துல போட்டு 2 துண்டா போயிருக்கிறான். 15 வயசு பையன், சின்ன பையன். என்னம்மா பண்ண போறோம்? என்ன ஐயா பண்ண போறோம்? நோவாவின் நாட்கள்ல நடந்தது போலவே உலகத்தார் உணர்வில்லாம இருக்கிறாங்கன்னா பரவாயில்ல ஐயா, நான் எப்படி ஐயா அம்மா உணர்வில்லாம என்னால இருக்க முடியும்? என்னால எப்படிமா உணர்வில்லாம இருக்க முடியுது? என் சாப்பாட்டுல எப்படிமா என்னால துணிஞ்சு கைய வைக்க முடியுது? என் ஜனத்துக்காக, நீங்க சாப்பிடவே வேணான்னு சொல்ல, ஜனத்துக்காக கதறாம எப்படி என்னால இருக்க முடியும்? கர்த்தர் எச்சரிக்கிறார். நீதியின்படி வாழுகிறவர்கள் மட்டும் இல்ல, நீதியை பிரசங்கிக்கிற ஒரு கூட்டத்தை இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்த்திருக்கிறார். ட்ராக்ஸ் எடுத்துட்டு போய் ஏசப்பா வராரு, வாங்க ஏசப்பா வராரு, பிள்ளை ஏசப்பா இப்படி சொல்லியிருக்காரு, நீ இப்படி பண்ணக்கூடாதுப்பா. அம்மா அப்பா, நான் அந்த பொண்ணை காதலிக்கிறேன், அந்த பையனை காதலிக்கிறேன். அப்பா வேணாப்பா, கர்த்தருடைய பிள்ளைங்கப்பா, நம்ம மேல ஒரு பெரிய தரிசனம் திட்டம் இருக்குப்பா, நீ இதை செய்யக்கூடாதுப்பா. பிறனுக்குரிய யாதொன்றையும் இச்சையாதிருப்பா யாகன்னு வசனம் சொல்லுதுப்பா. காதல்ன்றது கண்களை நிச்சயப்பா. இன்னொரு அம்மாவினுடைய பிள்ளைய தான் நீ விரும்புற, இச்சிக்கிற, அது தப்புப்பான்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை? கர்த்தர் நீதியை எடுத்து உரைக்கிறவர்களை தேடுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணர்வடையாதிருந்தார்கள். உணர்வு எப்போ வரும்? நீங்களும் நானும் பிரசங்கிக்கும் போது, நீங்களும் நானும் பிரசவ வேதனையோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜனங்களுடைய இருதயங்களுடைய மனக்கண்களை திறப்பார் அல்லவா? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை கொடுப்பார் அல்லவா? பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தர் கொடுப்பார் அல்லவா? இன்னைக்கு காலையில வரும்போது உங்களுக்காக நான் அதை தானே ஜெபிச்சேன். அப்பா, என் ஜனங்க வராங்கப்பா, குருடாக்கப்பட்ட கண்கள் திறக்கட்டும், கல்லாக்கப்பட்ட இருதயங்கள் மாறி உணர்வுள்ள இருதயம் மாறட்டும், இவர்கள் புறப்பட்டு போய் ஜனங்களுக்காக மன்றாடட்டும். நான் செத்தாலும் சாகிறேன், என் ஜனங்களை ரட்சியுங்கன்னு ராஜா சமூகத்துல கதறுவர்களாய் மாறட்டும் தானே வந்து நின்று கொண்டிருக்கிறோம். எழும்பி வாங்க ஐயா, எழும்பி வாங்க. எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். எனக்கு இருக்கிற அந்த சொற்ப நேரத்தில், கொடுக்கப்பட்ட நேரத்தில் சரியாய் முடித்து நான் இங்கிருந்து புறப்பட விரும்புகிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்களேன், எல்லாரும் எடுங்களேன். ஆதியாகமம் 6 பக்கம் சொல்லிட்டு வாசிங்கம்மா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. பக்கம் 6. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே. அம்மா இருங்களேன், என்ன பாருங்கம்மா, மைக்கு வச்சிருக்கிறம்மா. பொண்ணு தானே கொண்டாரு, அதுல என்ன தப்பு? பேசுங்க ஐயா. கல்யாணம் தான் ஐயா பண்ணாங்க, அதுக்கு எதுக்கு ஐயா என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுது இல்லைன்றாரு? என் கூட எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிமிந்து பாருங்க.
இதே வசனம் மேல இருந்தது இல்ல, தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை சௌந்தரியம் உள்ளவர்களாய் கண்டுன்னு. இத கள்ள உபதேசமாய் போதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. தேவகுமாரர்னா வேற யாரும் இல்ல, சன்ஸ் ஆஃப் காட். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன், கர்த்தர் நாமம் தரிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள். நல்லா ஒரு ஆமேன் சொல்லுங்க, நல்லா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இங்க சபைக்கு வர்றோம்ல, இப்ப நான் சொல்ற கதையை கொஞ்சம் அப்படியே வச்சுங்க. நம்ம வாலிப பிள்ளைங்க, கர்த்தர் நாமம் தரிக்கப்பட்ட நம்ம பிள்ளைங்க. அம்மா 2வது வசனத்தை மறுபடியும் வாசிங்கம்மா, மறுபடியும் வாசிங்க. தேவகுமாரர், அதாவது ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் மனுஷகுமாரத்திகளை. மனுஷகுமாரத்தினா வேற யாரும் இல்லை, என்ன கவனிங்க. விக்கிரக ஆராதனை பண்றவங்க, கர்த்தரை சொந்த ஜனமாய் உடையவர்களாய் இல்லாதவங்க, தங்க விருப்பப்பட்ட தெய்வத்தை வணங்குகிறவர்கள மனுஷ குமாரத்திகள் என்று வேதம் சொல்லுது. ஆமேன் சொல்லுவீங்களா? நல்லா ஒரு ஆமேன் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி வாய் திறந்து ஒரு ஆமேன். இப்ப என்ன நடக்குதுன்னா, மனுஷ குமாரத்திகளை என்ன உள்ளவங்களா கண்டாங்களா? அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. பாருங்களேன், சபைக்கு வர்ற வாலிபனுக்கும் வாலிப மகளுக்கும் இங்க வர்ற ஊழியம் செய்யற மக அழகா தெரிய மாட்டான். அவன் கருப்பா இருக்கிறா, அவன் தெத்து பல்லா இருக்கிறான். என்ன நல்லா கவனிங்களேன். இதை விட பெரிய சாபக்கேடு என்ன தெரியுமா? ஊழியத்துல ஒரு மகன் வாஞ்சையா இருப்பான், அவனுக்கு இந்த ஐயாவும் இந்த அம்மாவும் பொண்ணு கொடுக்கறதுக்கு 1000 முறை யோசிக்கும். அதுவே அவன் கவர்மெண்ட் வேலையில இருக்கான், சிஎம்சில பர்மனன்ட்ல இருக்கிறானா, முதல்ல தூக்கின்னு போய் பொண்ணை கொடுக்கும். அவன் சிஎம்சில மட்டும் வேலையில இல்ல, உம்ம பொண்ணுக்கு முன்னாடியே இன்னொரு சின்ன வீடை செட் பண்ணி அங்க வாழ்ந்துட்டு இருக்கான்றதை மறந்துடாதீங்க. நான் சொல்றது கடினமான வார்த்தை தான். இன்னைக்கு எத்தனை தகப்பன்மார்கள் தாய்மார்கள் உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு நடுங்கி, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஏழ்மையான மகன்களுக்கும் மகள்களுக்கும் உங்க பிள்ளைகளை கொடுக்க ஆயத்தம். 2023 எனக்கு கல்யாணம் ஆனப்ப என் சம்பளம் 10,000 கூட கிடையாது. எத்தனை ஆயிரம்? சத்தமா சொல்லுங்க. அம்மா நான் ஒன்னு கேட்கிறேன், இப்ப நீங்க பதில் சொல்லணும். புரியுதுங்களா? சொல்லுவீங்களா? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணுக்கு 10,000 ரூபா சம்பளம், அதுவும் நிரந்தரம் கூட கிடையாது. ஒரு மாசம் 10,000 ரூபா வரும், ஒரு மாசம் 6,000 ரூபா வரும், ஒரு மாசம் 15,000 ரூபா கூட வரும். நிரந்தரம் சம்பளம் இல்லாத ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு உங்க பொண்ணை கொடுப்பீங்களா? உண்மையை சொல்லணும், பொய் சொன்னீங்க பேசு. அவருக்கு, அந்த அம்மாவுக்கு வீட்டுக்காரன் இல்ல, விதவை. என்ன பண்ண மாட்டீங்க? நீங்க இருக்கிற வரைக்கும் வாலிபர்கள் எழும்பட்டும், வாலிபர்கள் ஊழியக்காரலாம் மாட்டோம். சத்தியமா நடக்க. நான் பொதுவா சத்தியம் பண்ண மாட்டேன். ஆனா உங்களை மாதிரி தாய்மார்கள், உங்களை மாதிரி தகப்பன்மார்கள், ஐயா கிட்ட கேட்டேன், எங்க ஐயா கிட்ட, ஐயா லிட்டில் பிரின்சஸ் வளர்க்குறீங்களே, 10,000 ரூபா மட்டும் சம்பளத்தை வாங்கிட்டு ஒரு நிரந்தர வேலை இல்லாதவனுக்கு, பகுதி நேரமா ஊழியம் செய்யறவனுக்கு உங்க பொண்ணை கொடுப்பீங்களா ஐயா? சொல்லுங்க. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? இன்னும் இருக்குது, ஒரு 3/4 மணி நேரம் இருக்குது. கர்த்தருக்கு சித்தமான நாளை காலையும் மாட்டுவீங்க. சோத்திரம், ஜபம் பண்ணிக்கோங்க. ஆமா, கர்த்தருக்கு தோத்திரம். நம்புவீங்களோ இல்லையோ, விதவை ஊழியக்காரி. எஸ்தர்னுடைய அப்பா, என் மாமனார் ஒரு ஊழியக்காரரு, இறந்து 4 வருஷம் ஆகுது நிமோனியால. ஒரு சபையும் 2 கிளை சபையும் இருக்கு. நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, இந்த பரதேசிக்கு, ஒரு நிலையில்லாத பரதேசிக்கு தான் தான் பொக்கிஷமா வளர்த்த மூத்த பிள்ளைய அந்த வீட்டில் எனக்கு கொடுத்தாங்க. நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, திருமணமான அந்த மாதத்துல தான் என்னுடைய எல்லா வேலையும் விட்டுட்டு முழு நேரமாய் கர்த்தருக்கு நான் ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சேன். பொண்ணு பார்க்க போறப்ப என் தாயோடு, என் விதவை தாயோட போய் அவங்க சபையில உட்காந்து நான் கேட்டது என்ன தெரியுமா? கஞ்சி குடிச்சிட்டு நீங்க என் கூட ஊழியம் செய்வீங்களா? ஒருவேளை கர்த்தர் உங்களை தான் எனக்கு துணையா கொடுத்தா, கஞ்சி குடிச்சிட்டு நீங்க என் கூட ஊழியம் செய்வீங்களான்னு கேட்டேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த என் மனைவி எஸ்தர் சொன்னா, கர்த்தருக்கு சித்தம் அதுதான்னா கஞ்சி குடிச்சிட்டு நான் ஊழியம் செய்யறது. ஐயா பார்ட் டைம் ஊழியக்காரன் ஐயா, பேக் பிசினஸ் பண்றதுக்கு பைய தூக்கிட்டு கடையா ஏறி இறங்கி மேனேஜரா இருந்தவன். நான் ஒரு பிசினஸ்ல நான் மேனேஜரா இருந்தவன். என்ன நம்பி அந்த பிள்ளைய கொடுத்தாங்க. நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, இன்னைக்கு லட்சங்களுக்கும் ஆயிரங்களுக்கும் இந்த அற்பமான பாத்திரத்தை தான் கர்த்தர் பயன்படுத்திக்கிட்டு இருக்க. அம்மா உங்களை பார்த்து நான் தைரியமா சொல்றேன், ஐயா சும்மா பிடிச்சா உச்சாங்கொம்ப தான் பிடிப்பேன். என் பொண்ணு யார் தெரியுமா, என் பேக்ரவுண்ட் யார் தெரியுமா? உங்க பேக்ரவுண்ட்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. கர்த்தர் சொல்லி
ஒரு ஏழையான முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு ஒரு 3000 ரூபாய் காசுல சப்போர்ட்ல ஊழியம் செய்யற மகன் இருக்கிறானா, சத்தியத்துக்கு பயப்படுற மகனா, சத்தியத்துக்கு பயப்படுற குடும்பமா, அந்த குடும்பத்துல உங்க பொண்ணை வாழ்க்கப்பட வைங்க. நான் தைரியமா நெஞ்ச தட்டி மார் தட்டி சொல்லுவேன், இன்னைக்கு என் மனைவி அவங்க அப்பா வீட்டுல இருந்ததை விட என் கூட ராஜாத்திய போல அவ இருந்துகிட்டு இருக்கு. அவங்க அப்பா ஒரு குறையும் வைக்கல, நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஆனா என்னால தைரியமா சொல்ல முடியும், அவங்களையும் தாண்டி நான் ராஜகுமாரத்திய போல அவளை பார்த்துக்கிற கிருபை எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக சொல்றேன்னா, நீங்க உங்க பிள்ளைக்கு வரனை தேடும்போது, மாப்பிள்ளையை தேடும்போது, பொண்ணை தேடும்போது சௌந்தரியம் உள்ளவர்களாய், ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் தேடாதீங்க. கர்த்தருக்கு பயந்து நடுங்கிற குடும்பத்துல வாழ்க்கப்பட வைங்க. உங்க பிள்ளை ராஜாத்திய போல, உங்க பையன் ராஜகுமாரனை போல மதிப்போட இருப்பான். ஆரம்ப அற்பமா இருக்கலாமா, உங்க பிள்ளைங்களை அப்படி வளங்க. ஏய், நீ கட்டி இருக்கிறது ஊழியக்காரண்டி, வாழ்வோ தாழ்வோ செத்தாலும் அவன் கூட தான் நீ சாவணும். வச்ச கால பின்வைக்க கூடாது. அவன் 10 ரூபாய் காசு இருந்தாலும் உனக்கு துணி வாங்க குடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, அவன் புருஷன் கூட நீ ஊழியத்துல பின்னிட்டு அவர் பின்னாடி தொடர்ந்து போ. ஒரு நாள் கர்த்தர் உன்னை சீமாட்டிய போல உயர்த்தி வைப்பாரு. இன்னைக்கு நம்பி போன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஐயா அப்படி தேடுங்க ஐயா பிள்ளைய. உங்க பையனுக்கு என்னப்பா லைஃப் லெசனா? லைஃப் லெசன் இல்ல. இன்னைக்கு கர்த்தர் விரும்புகிற நோவாவின் குடும்பங்கள் இப்படிதான் உருவாக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல அவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் பாருங்க. சத்தியத்துக்காக நிக்கிறவர்கள அவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். என்ன நடக்குது பாருங்க, கர்த்தரை அறிந்த புருஷர்கள், மகன்கள், மகள்கள் ஆண்டவரை அறியாத ஜனங்க கூட போய் சேர்றாங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி விசனப்படுகிறது. கர்த்தருடைய இருதயம் துக்கப்படுதுன. தங்கச்சி, தயவா உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், முடிஞ்சா உன் காலில் கூட நான் வந்து விழுறேன். தயவு செய்து உன்னை நம்பி வேலைக்கு அனுப்பின இடத்துல, ஊழியத்துக்கு அனுப்பின இடத்துல ஜோடி பிடிச்சிக்கிட்டு வராத. அது சாபம். நீ நினைச்ச மாதிரி வாழ முடியாது. யாக்கோபு லவ் பண்ண ராகேலை கட்டினாரு, ரொம்ப நாள் வாழ முடியல, செத்துட்டாங்க. பிடிக்காத லேயால் கூட தான் வாழ்க்கை பூரா வாழ வேண்டியதா இருந்தது. உன் வாழ்க்கை துணையை நீ தேடாத. தம்பி, கும்பிட்டு கேட்கிறேன் உன்னை, நான் கர்த்தருக்கு அடுத்து யாருக்கிட்டையும் கை கூப்புறது இல்லை, ஆனாலும் தாழ்மையோடு உன்னை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன், தயவு செய்து உன் வாழ்க்கை துணைய சௌந்தரியத்திலேயோ அழகுலையோ வேலையிலையோ தேடிடாத. கர்த்தருடைய திட்டமும் சித்தமும் உன் தலையை விட்டு விலகி போயிடும்ன்றத என்னைக்கு நீ மறந்துடாத. ஆமென். இன்னைக்கு மாறிக்கிட்டு வருது, உணர்வு இல்லாம போகுது. கர்த்தருடைய ஆவி விசனப்படுது. சொல்றாரு, மனுஷனுடைய ஆவி போராடாது. அம்மா 3ஆம் வசனத்தை வாசிங்கம்மா, வேகமா வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம். இததான் தொடக்கத்திலே சொன்னேன், 120 வருஷம் தான் வாழ போற மனுஷன். ஆனா நோவா ஐயா பிரசங்கிச்சதும் அதே 120 வருஷம் தான். ஆமென் சொல்லுவீங்களா? அதைத்தான் சொல்றேன், உங்க ஆயுசு எப்படியாவது ஒரு விதத்துல இயேசுவை அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமென். வரமாட்டுது பாருங்க. நல்லா கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. படிக்கிற இடம், வேலை இடம், திருமணமான வீடு, போக்கு வரத்து, சபை, தெரிஞ்ச இடம், எல்லா இடங்கள்லயும் சாவர வரைக்கும் இயேசுவை அறிவிச்சுட்டு தான் சாவணும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? கண்ணீரோட இந்த புது வருஷம் பிறந்தப்ப எங்க அம்மா கிட்ட போய் நின்ன. 2-3 நாள் முடிஞ்சிட்டு, என்னதான் இருந்தாலும் அம்மாவுக்கு நான் பிள்ளை தானே. ஒரு பக்கம் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை, அவளை ஊசியெல்லாம் குத்தி ரத்தமா வடிஞ்சு அவள் இருந்த இடத்துலாம் ரத்தம். கர்த்தர் கொடுத்த பிள்ளை. ஒரு பக்கம் எஸ்தர், அவளை நான் மார் மேல தோல் மேல போட்டு என் பிள்ளை மாதிரி தான் இன்னைக்கும் பராமரிப்பேன். 2 காயப்பட்டிருக்குதுன்னு நான் வந்து நிக்கிறப்ப எங்க அம்மாவை பார்த்தப்ப எனக்கு கண்ணீர் மட்டும்தான் வந்தது. நான் என்ன தெரியுமா சொன்னேன், அவன் தொடக்கூடாத இடத்த தொட்டுட்டான். இதுக்கப்புறம் என் ஓட்டம் குறையும் மட்டும் நினைக்காத. இந்த 2025 காலாட்களோடு ஓடின நானு ரதங்களை முந்தி கொண்டு குதிரையோடு ஓடுவேன். சாவர வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பேன். எதுவும் தடுக்க முடியாது. ஜீவனை பிச்சையா போட்டு வாழ வச்சு ஒரு ஊழியக்காரனா மாத்தி கர்த்தருக்காக இன்னைக்கு நம்மள ஆசாரியர்களும் ராஜாக்களும் ராணிகளுமாய் மாத்தி இருக்கிற ஆண்டவருக்கு நீங்களும் நான் என்ன செய்ய போகிறோம்? கொடுக்கப்பட்ட 80, 70, 60, 50 சாவர வரைக்கும் சுவிசேஷம் போய்கிட்டே இருக்கும். பிடிக்குதோ இல்லையோ, சூழ்நிலைகள் எப்படி ஏதுவா இருக்கோ இல்லையோ, சமயம் வாய்க்குதோ இல்லையோ, திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கித்துக் கொண்டே இருப்போம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, விட போறது இல்லை. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, விட போறது இல்லை.
என்ன ஆனாலும் வெறி பிடிச்ச மாதிரி ஓட போறோம். ஏன்னா என் கர்த்தர் வர போறாரு. அவர் வந்துட்டாருன்னா பேழையின் கதவு மூடப்படும். அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை, நான் ஓடியே தீருவேன். அல்லேலூயா. இன்னைக்கு இல்லனா, if not today then never. இன்னைக்கு இல்லனா என்னைக்குமே இல்லை. உங்க கூட இருக்கிறவங்க எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் வியாதிப்பட்டு விபத்துல, உங்க கூட இருந்தவங்க எத்தனை பேர் சுவிசேஷம் இல்லாம செத்து போயிருக்காங்க. அம்மா ஐயா, நோவாவின் நாட்கள்ல நோவாவினுடைய கரங்கள்ல ரத்த பழி இல்ல. ஏன்னா அந்த நோவா என்கிற நீதிமான்கிற தேவ மனுஷன் கர்த்தருடைய சத்தியத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார், நீதியை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு நாள்? ஒரு நாளா, ஒரு வாரமா, 10 வருஷமா, 20 வருஷமா, 120 வருஷம் பேழையும் கட்டிக்கிட்டு இருந்தாரு, கர்த்தருடைய சத்தியத்தையும் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். நடந்ததை வாசிக்கலாம், வேகமா வாசிக்கலாமே, வாசிக்கும். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். என்ன கவனிங்களேன், ராட்சசன் எங்க தெரியுமா பிறப்பான்? நான் ஆவிக்குரிய அர்த்தத்துல சொல்றேன் ஐயா அம்மா. என்னைக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட பையனோ பொண்ணோ ரட்சிக்கப்படாத ஒருத்தவங்க கூட போய் இணைகிறாங்களோ அவங்களுக்கு பிறக்கிற புள்ள ராட்சத பிறவிகளா தான் இருக்கும். ஆமீன் வராதுன்னு எனக்கு தெரியும். அக்கா அண்ணன், ஒருவேளை நீங்க லவ் பண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க ஆண்டவர் அறியாம பண்ணிருக்கலாம். நீங்க என்னைக்கு புதிய உடன்படிக்கையின் ரத்தத்துக்குள்ள, ஏசப்பா ரத்தத்துக்குள்ள வந்தீங்களோ, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, உம்மை அறிஞ்சேதானா இந்த இந்து பொண்ணை, ஏதோ முஸ்லீம் பொண்ணை, ஆண்டவர் அறியாதவங்களை கல்யாணம் பண்ண, என்ன மன்னிச்சிருங்கன்னு இன்னைக்கு சொன்னீங்கன்னா, உங்க பிள்ளைங்க ராட்சசனை போல ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க, ராட்சசிய போல அடங்கா பிடாரியா இருக்கிற பிள்ளைகளும் இன்னைக்கு ஆண்டவர் மண்டியிட வைப்பார். என்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அந்நிய நுகத்துல பிணைக்கப்படுறாங்களோ அந்த இடத்துல உண்டு பண்ணப்படுகிறது ராட்சதர்களே. பிள்ளையா ராட்சசி மாதிரி இருக்குது. பேயெல்லாம் எங்கேயும் தேடி போய் பார்க்க வேணாம், வீட்டுல பெத்து போட்டுருக்குமே அது ரெண்ட பார்த்தாலே போதும். பைக் வாங்கி கொடுக்கலன்னா செத்துருவேன். நான் என்ன சொல்றேன், சாவு, நீ செய்ய வேண்டியதை சீக்கிரம் செய். எப்படியும் பைக்கை வாங்கிட்டு போய் ஹைவேஸ்ல மண்டை பொழந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் சாவதான் போறேன். அது இப்பயே செத்துரு. பால் டாயிலா, கயிறா, கத்தியா, என்ன வேணும்னு கேளுங்க. கடினமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. எப்படியும் உங்க தாலியை வித்து, வீட்டு நிலத்தை வித்து நீங்க வாங்கி கொடுக்குற பைக்கை தூக்கின்னு போய் அந்த நாய் எங்கேயா அடிபட்டு தான் சாவ போகுது. எதுக்கு இருக்கிற முதலீட்டையும் இருக்கிற வீட்டையும் வித்து போட்டு அந்த நாய் சாவை எடுத்து போடணும்? இருக்கிற இடத்துல எங்கேயா போய் உழுந்து போட்டோம். கோட்டையில தான் முதல சுத்துற குட்டை இருக்குது, அங்க போய் குதி கல்ல கட்டிக்கின்னு. நீலாம் எதுக்கு பூமிக்கும் சபைக்கும் பாரம்மா? அவனை கட்டி வைக்கலன்னா செத்துருவேன். நீ அவனை கட்டின பிறகு அனுதினமும் சாவுவேன். இது நடக்கும். நான் எப்படியாவது கர்த்தருக்குள்ள நடத்திடுவோம் பிரதர். நடந்த சம்பவத்தை சொல்றேன். சென்னையில இருந்து ஒரு பிரதர் எனக்கு கால் பண்ணார். அப்படி இதை சொல்லுங்கன்னு சொன்னனால நான் சொல்றேன். யூத் மீட்டிங்க்கு ஒரு பொண்ணு வந்துதான். என்ன மீட்டிங்க்கு சொல்லுங்க? யூத் மீட்டிங்க்கு பொண்ணு வந்தோடனே செம ஆராதனை. எப்படி ஆராதனையா? சும்மா ஃபயரா ஆராதிக்குது. முக்காடு போட்டு அது ஆராதிக்கிற ஆராதனை முழங்காலில் நின்று அந்நிய பாஷையை பேசுற பார்த்து தலைவன் ஏமாந்துட்டான். என்ன சொன்னாப்புல, நேரா நம்ம போய் ப்ரொபோஸ் பண்ணக்கூடாதுன்னு பாஸ்டர் அண்ணன், நிறைய பேருக்கு அண்ணன் தானே பாஸ்டர், அந்த அளவு நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருப்போம், தப்பு கிடையாது. அவர் நமக்கு மூத்த சகோதரனா இருக்கிறாங்க, தகப்பனா இருக்கிறாரு, அக்காவா இருக்கிறாங்க, அம்மாவா இருக்கிறாங்க, கர்த்தருக்கு தோத்திரம். அண்ணன் கிட்ட போனார். அவர் சொன்னார், நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன் எங்க பாஸ்டர்ன்னு. அண்ணன் கிட்ட போய், அண்ணன் இது மாதிரி யூத் மீட்டிங் அந்த பொண்ணு வந்தது இல்லை, நானா போய் நேரில் பேசலாம் தோணுச்சு, ஆனா அது ஒழுங்கு கிடையாது, அதனாலதான் உங்ககிட்ட வந்து பேசணும்னு. பாஸ்டர் என்ன சொல்லுவாரு, உனக்கு வேணான்னா நீ என்ன சொல்லுவ, அடுத்து சபையை மாத்து, ஆளை மாத்து. அந்த பாஸ்டர் என்ன சொன்னார்னா, தம்பி வெயிட் பண்ணு, பாஸ்டர் உனக்காக பேசுறேன், குடும்பத்துல பேசுறேன்னொன்னே இவர் கண்ணால இச்சித்ததை பார்த்துட்டு கேட்டதை 2 பேரும் குடும்பமும் பேசினாங்க. கல்யாணம் ஆச்சு. நடந்தது என்ன தெரியுமா? முதல்ல ஒரு புள்ள பிறந்தது. இந்த சகோதரி இயர் 3 நாள் ஃபாஸ்ட் பண்ணுவாங்க. உபவாச ஜபத்துல உபவாசத்தோட போய் அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிப்பாங்க. ஆனா இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்களா, 6 மாசம் கர்ப்பவதியா இருக்கும் போதே போன்ல சேட்டம். யாரு கூடனா, கட்டின புருஷன் கூட இருக்கிறான். இது அப்பயத்திலிருந்தே ரட்சிக்கப்படாத ஆளு, இது அப்பயத்திலிருந்தே சபைக்கும் வரும், சைட்டும் அடிக்கிற ஆளு, அங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, கல்யாணம் ஆகி புருஷன் வந்த பிறகும் கள்ள தொடர்பு. நம்புவீங்களோ இல்லையோ, 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை, இப்பையும் பிள்ளைய பெத்துட்டு கள்ள தொடர்புல இருக்குதுன்னு அந்த மனுஷன் கதறான். நான் தெருவில் போய் படுத்து தூங்கிட்டு இருக்கேனே, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்ட்டு அழுது கொண்டு இருக்கிறான். காதல் அழிவதில்லை, ஆனா காதலிப்பவர்கள் கன்ஃபார்மாக.
நான் தைரியமா எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன். நீ 100ல் 1 காட்டுவேன், நான் 199 காட்டுவேன் ராஜா. நாசமா போய் சீரழிஞ்சி இன்னைக்கு நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் பேபின்னது சொன்னவன், இன்னைக்கு நீ ஏன் சனியனை இருக்கிற, செத்து ஒழி, உன்னாலதான் என் நிம்மதி இல்லைன்னு சொல்றவனே எனக்கு தெரியும். தேவ பிள்ளைகள் என்னைக்கு உலகத்து ஸ்திரீகளை பார்த்து இச்சித்து அவர்களோடு கூட ஐக்கியம் கொண்டாங்களோ அவங்க வாழ்க்கை மட்டும் அழியல, கர்த்தர் இருதயம் மட்டும் விசனப்படல. அந்த சந்ததி ராட்சத பிறவி. தொடர்ந்து வேகமா வாசிங்கம்மா. அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். பலவான் தான், ஆனா ராட்சத பிறவி. நல்லா படிக்கும், நல்ல புத்திசாலியா இருக்க, எல்லாம் பண்ணோம். ஆனா கர்த்தர் விரும்புகிற தேவ பக்தி விருத்திக்கு ஏதுவான சந்ததி இல்ல. வாசிங்கம்மா, தொடர்ந்து வாசிங்கம்மா. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும். நல்லா கவனிங்களேன், நோவா காலத்துல வேற என்னமா அக்கிரமம் இருந்தது? லோத்தையா காலத்திலேயாவது நீங்க சொல்லலாம் ஓரின சேர்க்க. இன்னைக்கு இருக்கிற LGBTQ, ஆணை கட்டுறான், பொண்ணை கட்டுது, பேய் பிடிச்சி தெரியுது. நோவா ஐயா காலத்துல இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும், சொல்லுங்க, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும். நல்லா கவனிங்க, தேவ கோபம் உக்கிரமா வெளிப்படுறதுல பிரதான காரியங்கள்ல ஒன்று தேவ பிள்ளைகள் அந்நிய நுகத்துல பிணைக்கப்படுவது. அந்நிய நுகனா வெறும் லவ் மட்டும் நினைச்சுக்காதீங்க. கர்த்தரை விட்டுப்புட்டு வேலை இன்னைக்கு விக்கிரகமா வச்சாலும் அந்நிய நுகம். கர்த்தரை விட்டுவிட்டு உலகத்தினுடைய காரியங்களை நம்ம யாட்ஸ்டிக்கா வச்சு உலகத்தினுடைய காரியங்களை பின்பற்றுவோமானால் அது அந்நிய நுகம், இருட்டு. உலகத்தினுடைய அறிவுரைகள், உலகத்தினுடைய சட்டத்திட்டங்கள், உலகத்தார் கொடுக்கிற கோட்பாடுகளை பின்பற்றுவோமானால் அது இருட்டு. தேவனுடைய கோபம் வெளிப்படுது. வாசிங்கம்மா, வேகமா வாசிங்கம்மா. அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். கர்த்தர் முதல் முறையா வேதனைப்படுறார். அவர் எடுத்த டெசிஷனை பார்த்து வேதனைப்படுறார், மனஸ்தாபப்பட்டார். இன்னைக்கு உபவாசத்துல வந்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்றார், அவருடைய இருதயத்தினுடைய மனஸ்தாபத்தை பகிர்ந்து கொள்ள எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு 3 பேரை கூட்டிட்டு போனார் கெத்செமனே தோட்டத்துல, என் கூட ஜெபிங்கன்னு. அவர் வியாகுலப்படவும் அங்கலாய்க்கவும் கதறி ஜெபிக்கவும் ஆரம்பிச்சாரு. ஆனா கூட்டிட்டு போன ஆள் துக்கத்துல, ஆண்டவரே உங்க துக்கத்தை விட என் துக்கம் தான் பெருசு, உமக்கு இருக்கிறத விட என் பிரச்சனை தான் பெருசு, நான் போய் துக்கத்துல தூங்குறேன்னு மல்லாக்க போய் தூங்குன ஆட்கள் தான் இன்னைக்கு அதிகம். கர்த்தர் வியாகுலத்தோடு இருக்கிறார். கர்த்தர் மனஸ்தாபத்தோடு இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய மனஸ்தாபத்தை, அப்பா நீங்க சொல்லுங்கப்பா, உங்க மனசுல என்னப்பா கவலை, என்கிட்ட பேசுங்கப்பா, அந்த கவலையை நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? சபைகள்ல இப்படி நடக்குது இல்ல, அதுக்காக நான் மன்றாடுறேன்ப்பா. சமுதாயத்துல இப்படி நடக்குது இல்ல, அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்பான்னு அவருடைய வியாகுலத்தையும் மனஸ்தாபத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நோவாக்கள் எத்தனை, மோசேக்கள் எத்தனை பேரு, ஆபிரகாம்கள் எத்தனை பேரு, கர்த்தருடைய இருதயத்தில் இருக்க பர்டனை ஷேர் பண்றவங்க எத்தனை பேரு? மனசு தொட்டு சொல்லுங்க. தூங்கிட்டு இருக்க உங்களை என்னைய தட்டி எழுப்பி இதுக்காக நீ ஜெபிப்பியான்னு கர்த்தர் என்னைக்காவது உங்களை எழுப்பி இருக்காரா? தூக்க நேரத்தில் தான் எழுப்புவாரு, தூக்க நேரத்தில் தான் எழுப்புவாரு. நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? ஆத்துமாக்களை குறித்த பாரம் இன்னைக்கு உங்க இருதயத்தை கவ்வுதா? மனஸ்தாபப்பட்ட ஆண்டவர் அழுவுறாரு. அடுத்து என்னமா நடக்குது? வாசிங்கம்மா. அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. ரொம்ப விசனமா இருக்கு ஆண்டவருக்கு. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல். பாருங்களேன், நான் பெத்தெடுத்த என் பிள்ளைய பூமியில வைக்காம நான் கொல்ல போறேன்னும் போது என் மனசு எப்படின்னா இருக்கும்? ஒரு நாய் வளர்க்குறோம், அந்த நாய் செத்து போனாலே 1 மாசம் அழுவுறோம். ஒரு வீடியோ நியூஸ்ல ஒன்ன பார்த்தேன், ஒரு சிஸ்டர் வளர்த்த பூனையை ஒருத்தவன் தூக்கின்னு போயிட்டான் போல, அது புள்ள போயின மாதிரி அழுவுது. என் பிள்ளைய தூக்கின்னு போயிட்டான்ற மாதிரி, எப்படிதான் நீங்க என்னுடைய பூனையெல்லாம் தூக்குறீங்க? நீங்கெல்லாம் மனசாட்சி இருக்க, கதறுது. சாவு விழுந்துட்ட மாதிரி, புள்ள பறி கொடுத்த மாதிரி கதறுது. இங்க கர்த்தர் சொல்றாரு, நான் உண்டு பண்ணின மனுஷன். வாசிங்கம்மா, வாசிங்க. நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், பாருங்களா, ஆசாசையா படைச்சாரு. மிருகம், ஊரும் பிராணிகள், ஊர்ற பிராணி, ஆகாயத்து பறவைகள், இதெல்லாம் ஆதாம் ஐயா காலத்துல பார்த்து பார்த்து படைச்சு கொடுத்தாரு.
உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், எல்லாத்தையும் நான் டெஸ்ட்ராய் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது, நான் இவங்களை படைச்சது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன், உங்களையும் என்னையும் படைச்சதுக்கு இன்னைக்கு ஆண்டவர் சந்தோஷமா இருக்காருன்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? படைச்சதுன்னா வேற ஒண்ணும் இல்லை, உங்களை என்னையும் ரட்சித்தாரே, அந்த ரட்சிப்புக்கு ஆண்டவர் இன்னைக்கு மகிழ்ந்திருக்கிறாருன்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அம்மா, ஐயா, தம்பி, உன்னை ஆண்டவர் தொட்டாரே, தங்கச்சி, உன்னை ஆண்டவர் ரட்சித்தாரே, நீ ஆண்டவருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறியா இல்ல மனஸ்தாபமா இருக்கிறீங்களா? மனஸ்தாபப்பட்டு என்ன சொல்றாருன்னா, அம்மா வேகமா வாசிங்கம்மா, வேகமா வாசிங்கம்மா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இதுதான் உங்களுக்கு எனக்கும் கிடைச்சிருக்கிறது. எத்தனையோ பேர் வெளியே இருக்கிறப்ப நீங்களும் நானும் இங்க உள்ள ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோமே, அதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய கிருபை தான் உங்களை என்னைய ரட்சித்திருக்கிறது. நல்லா கையை தட்டி, பலமா கையை தட்டி, நல்லா பலமாய் கையை தட்டி, கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கிறேன், ஜீவிக்கின்றேன் நானே. சத்தமா, கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்லுவோம், முன்னேறி செல்கின்றேனே. நன்றியே இயேசுவே, நன்றி பலி உமக்கே. சொல்லுங்க, நன்றியே இயேசுவே, நன்றி பலி உமக்கே. எங்கேயோ கடந்தோமே, நம்மளை தேடி வந்து ரட்சித்தார். யோசிச்சு பாருங்களேன், சாராய கடை வாசல்லையும் வேசி கல்லர்களாகவும் கொலைகாரர்களாகவும் எங்கேயோ பைத்தியம் பிடிக்கிறவர்களை போல வியாதியஸ்தர்களாகவும் கடந்தோமே, நம்மளை தேடி வந்து ரட்சித்தது எதற்காக? அம்மா, ஐயா, என்ன நடக்குது பாருங்க. கிருபை எப்படி கிடைச்சதுன்னா, வாசிங்கம்மா, வாசிங்க, வேகமா வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். விளங்குதா உங்களுக்கு? சும்மா கிருபை கிருபை கிருபை, கர்த்தர் கிருபை தராரு, கிருபை தராருன்னா பத்தாது. எனக்கு கிருபை கொடுக்கப்பட்டதே எதற்காகனா, உத்தமர்களும் நீதிமான்களுமாய் வாழ்கிறதற்காக தான் கிருபை. அல்லேலூயா. உம்முடைய காருண்யம் என்ன பெரிதவனாக்குறதுக்கு உண்மைதான், என்ன பெரிய ஆளாக்குறது உண்மைதான். அது மட்டும்தானா? நீதியிலையும் பரிசுத்தத்திலையும் உத்தமத்திலையும் இன்னைக்கு எத்தனை பேர் பெரியவர்களாய் நிற்கிறீங்க? கர்த்தர் தேடி வர்றது காரணம் என்னன்னா, நோவா என்கிற தேவ மனுஷன் என்னவா இருந்தாராமா? உத்தமனும் நீதிமானுமா இருந்தார். வாசிங்கம்மா. அது மட்டும் இல்ல, தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். He walked with Jesus. அல்லேலூயா. ஐயா நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, அம்மா நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கம்மா. பிள்ளை, உனக்குள்ள கர்த்தர் கூட நடக்கிற அனுபவம் இருக்குதா? தம்பி, உனக்குள்ள கர்த்தருக்குள்ள நடக்கிற அனுபவம் இருக்கா? கர்த்தருக்குள்ள நடக்கிற அனுபவம் இருந்தா எப்படி லஞ்சம் வாங்க முடியும்? எப்படி வேலை நேரத்தில் உட்கார்ந்து சீரியல் பார்க்க முடியும்? எப்படி ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் வீட்டில் தூங்கி கொண்டிருக்க முடியும்? கர்த்தர் கூட நடக்கிற மனுஷன் நோவா. கர்த்தரோடு யாரெல்லாம் அனுதினமும் நடக்கிற பழக்கங்கள் கொண்டிருக்கிறாங்களோ, ஒவ்வொரு நொடியும், இப்ப என் பக்கத்துல ஆண்டவர் இருக்கார், என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறார், நான் தூங்கும் போது அவர் மடியில தூங்குறேன், அவர் என்ன தூங்க வைக்கிறார், அவர் என்ன எழுப்புறாருன்னு யாரெல்லாம் ஆண்டவரோடு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்களோ அவர்கள் உத்தமர்களும் நீதிமான்களுமா இருப்பார்கள். அந்த நோவாவுக்கு தான் கிருபை கிடைக்கும். அந்த நோவா மேலதான் இந்த கடைசி நாட்களுடைய பெரிய திட்டம் கிடைக்கும். நம்ம ZPC-னுடைய தரிசனம் 5 லட்சம் ஆத்மா தரிசனம் நிறைவேறணும்னா வெறும் ஊழியக்காரங்க மட்டும் கர்த்தர் கூட நடந்தா பத்தாது. இந்த சபையில வர்ற பிள்ளைங்க, நாங்க பெரிய சபைக்கு போறோம், நாங்க 1000 பேர் போற சபைக்கு போறோம், இதெல்லாம் இல்ல. கர்த்தர் கூட நடக்கிறவர்கள் இந்த ZPC காரங்கன்னு இனி இந்த உலகம் சாட்சி கொடுக்கணும். கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. கர்த்தர் கூட நடக்கிறதுல ஒரு பெருமை இருக்கணும், ஒரு கௌரவம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க ஐயா. நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் கண்ணில் கிருபை கிடைச்சனாலதான் இன்னைக்கு நம்ம பெரியவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவீங்களா? இன்னும் நீதி, இன்னும் உத்தமம், இன்னும் கர்த்தர் கூட நடக்கிற அனுபவம் இன்னும் நம்மை பெரியவர்களாக்க போகுது. விசுவாசிக்கிறவங்க இன்னும் ஒரு முறை கையை தட்டி, இன்னும் ஒரு முறை பலமா கை சவக்கிற மாதிரி தட்டி உங்க குடும்பத்தை பெருசாக்குவார், உங்க ஊழியத்தை, உங்க எல்லைகளை பெருசாக்குவார். உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க பெரியவர்களா இருப்பீங்க.
எப்போ உத்தமர்களும் நீதிமான்களும் கர்த்தர் கூட நடக்கிற அனுபவம் இருக்கிறவங்களுக்கு தான் கிருபை. ஒரு காலத்துல நான் ஆண்டவர் அறியாதப்ப என்ன தேடி வந்தாரு. தேடி வந்த பிறகு நான் அவர் கூட நடக்கலன்னா எனக்கு எப்படி கர்த்தர் கண்ணில் கிருபை கிடைக்கும்? சும்மா இயேசு வந்துட்டாரு, நீ செய்து கொண்டிருக்கிற பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு, அனுபவி ராஜான்றதுக்காகலாம் இயேசு உள்ள கிருபையும் கிடையாது. கர்த்தர் இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிப்புக்குள்ள நடத்தப்பட்டவர்கள், நீங்களும் நானும் அவரோடு கூட நடக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. சோத்துக்கு பிச்சை எடுத்து செத்தாலும் பரவாயில்ல, என் ஆண்டவர் கூட நடக்கிறத நான் நிறுத்த மாட்டேன். அல்லேலூயா. என் தலையை வெட்டி துண்டாட்டம் பண்ணாலும் பரவாயில்ல, கர்த்தர் கூட நடக்கிறத நான் நிறுத்த மாட்டேன். ஆமென் சொல்லுவீங்களா? எதை வேணாலும் என்னை விட்டு எடுத்துக்கோ. யோபுவை விட்டு கர்த்தர் விலகாது காரணம் அவருடைய கண்கள் இந்த பொருட்கள் மேல, பிள்ளைகள் மேல இல்ல, என் கர்த்தர் மேலதான் என் கண்கள் எப்பொழுதும் பதித்து இருக்கிற. அல்லேலூயா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வைராக்கியத்தை இன்னைக்கு சபை கிட்ட கர்த்தர் தேடுறார். விட்ட இடத்துல இருந்து வாசிக்குமா. சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். 10 என்னும் 3 குமாரரை பெற்றான். ஐயா அம்மா என்ன நல்லா கவனிங்க. நீங்க கர்த்தர் கூட சஞ்சரிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்க சந்ததியை பத்தி நீங்க கவலையப்பட வேணாம். ஆமீன் வரமாட்டுது பாருங்க. ஆமா, கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கு, கவலைப்படாதீங்க. நீங்க கர்த்தர் கூட வாழ ஆரம்பிங்க, நடக்க ஆரம்பிங்க. இந்த ஆண்டுல டிசம்பருக்குள்ள என்ன ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். நீங்க கவலைப்படாதீங்க. இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். உங்க வேலை, என் வேலை கர்த்தர் கூட சஞ்சரிக்கிறது தான். உங்க பிள்ளைகளை குறித்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க கர்த்தர் கூட சஞ்சரிங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் அவருக்குள்ள பெத்தெடுக்க உதவி செய்வார். சேம் காம் யாப்பேத்தாக பிள்ளைகள் எழும்புவார்கள். ஒரு விஷயம் கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்துங்க. வேகமா வாசிக்குமா. 3 குமாரனை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது, கரப்டா இருக்கு. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது, வயலன்ஸ்ல நிரம்பி இருக்குது. என்னைக்கு சபை உலகத்தோடு கலக்குதோ அன்னைக்கு கரப்ஷனும் வயலன்ஸும் பூமியில, தேசத்துல, பட்டணத்துல பெருகி இருக்கும். கர்த்தர் உத வாங்கணும்னு வச்சிருந்தாருன்னா உத வாங்குவோம். ஆமேன் வர தானே இல்ல. ஆண்டவர் அங்கிருந்து தப்பு வைக்கணும்னு வச்சாருன்னா தப்பு வைக்கப்படும். எந்த கர்த்தர் பேதுருவை சிறைச்சாலையில தப்பி வச்சாரோ அதே கர்த்தர் தான் பேதுருவையா மறுபடியும் அனுப்பி தலைக்கீழ சிலுவையில் அறையப்பட விட்டு கொடுத்தார். என்னை இப்ப காப்பாத்தினார் ஆண்டவர், எப்பயுமே என்ன காப்பாத்துற கனவு கூட காணக்கூடாது. நம்ம பாடியை கண்டிஷனா ரெடி பண்ணி வைக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலை. உதையோ அடியோ மரணமோ பர்ஃபெக்டா ரெடி பண்ணி வச்சுக்கணும் நம்ம. ஆமேன்னு சொல்லுவீங்களா? உத வாங்கினாலும் தோத்துறோம், ஆண்டவருக்கு நம்மளை எஸ்கேப் பண்ண வச்சாலும் தோத்துறோம். நம்புவீங்களோ இல்லையோ? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். தலைவா இதுக்கு மேலாம் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு ஊர்பட்ட வேலை இருக்குது, எனக்கும் பசிக்குது, நான் கிளம்புறாங்க, பீஃப் பிரியாணி ரெடியா இருக்குதுன்ட்டு காரை எடுத்துட்டு போறப்ப என்ன திரும்ப கேட்டான் அவன். சொல்லக்கூடாத வார்த்தை வேசி மகனேன்னு திட்டினான். தேங்க்யூ ஜீசஸ்ன்ட்டு நான் வந்துட்டேன். இதை போய் எங்க அம்மா கிட்ட சொன்னேன். எங்க அம்மாவும் கையை உயர்த்தி அல்லேலூயா, கர்த்தர் நிமித்தம் என்ன விபச்சாரின்னு திட்டி இருக்கிறான், என்ன வேசின்னு திட்டினதுக்காக கர்த்தருக்கு தோத்துறோம். நான் ஒன்னு கேட்கிறேன், எங்கேயோ இருந்து ஒருத்தவன் இங்க கூட்டுன்னு வந்து இங்க கோட்டையில ஊழியம் செய்ய வைக்கிறாருன்னா, இங்க கோட்டை போல சபையை கொடுத்து நம்ம உட்காந்து தின்னுபுட்டு நாமே கொழுத்து தூங்கிட்டு இருந்தோம்னா கர்த்தர் உங்களை என்னையும் விடுவாரா? பேசுங்க. ஒரு மாதிரி பாக்குறீங்களே. என்ன நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. இன்னைக்கு அவன் மாறணும் இவன் மாறணும்னு கை காட்டுறதை நிறுத்திட்டு சபைக்குள்ள இருக்கிற நான் மாறிட்டா வெளியே காணப்படுகிற கரப்ஷன் நிறுத்தப்படும். சபைகள் இன்னைக்கு கரப்டடா இல்லாம இருந்தா சமுதாய கரப்ஷன்ல இருந்து டெலிவர் ஆகும். சபைக்குள்ள இன்னைக்கு வயலன்ஸ் இல்லாம இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா சமுதாயத்திலேயே ஆண்டவர் வயலன்ஸை தடுத்து போடுவார். கையை தட்டி சபைகள் மறுரூபம் ஆகணும்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் மாறணும், அப்பதான் கரப்ஷனும் சீர்கேடும் கொடுமையும் மாறும். பூமி கொடுமையில சீர்கேடுல நிறைஞ்சிருக்கிற காரணம் சபை இன்னைக்கு உலகத்தோட போய் ஐக்கியம் கொள்றதுனால தான் நடக்குது. வேகமா அடுத்த வசனத்துக்குள்ள போயிடலாமா? எனக்கு கொடுக்கப்பட்ட 15 நிமிஷத்துல முடிக்கிறேன். வாசிங்க. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார். எல்லாம் கெடுத்துக்கினானா? ஏன்னா தேவ பிள்ளைகள் போய் வச்ச ஐக்கியம். வாசிங்க, வேகமா வாசிங்க. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை யாராலமா சொல்லுங்க? உலகத்தாராலையா இல்ல கர்த்தர் பிள்ளைங்களாலையா? மாம்சமான வேற யார்? மாம்சமான யாரு? கர்த்தர் படைச்ச தேவ பிள்ளைங்க.
பூமி கொடுமையினால் நிரம்பி இருக்கு. வாசிங்க வாசிங்க, வேகமா வாசிங்க. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு. சரியா கேட்கல. ஊருக்கா? கொப்பேர் மரத்தால யாருக்கு பேழை உண்டு பண்ணுமா? உனக்கு ஒரு பேழை இல்லம்மா, ஊருக்கு தானமா இருக்கும். உங்க பைபிள்ல அப்படியா இருக்கு? ஐயா, உங்க பைபிள்ல அப்படியா இருக்குது? இருங்க, நான் அண்ணன் கிட்ட கேட்கறேன். அண்ணா, உங்க பைபிள்ல என்னென்ன இருக்கு? உனக்கு நானா இருக்கு? நிஜமாவா? அம்மா நிஜமாவா? முதல்ல ரட்சிப்பு எனக்கு. ஆமேன் வராது தானே? முதல்ல இயேசு கிறிஸ்துன்ற பேழை எனக்கு. நானே ரட்சிக்கப்படாம பீடி சிகரெட்டை வச்சுக்கின்னு, குடிய குடிச்சிக்கின்னு, காதல் பண்ணிக்கின்னு, வீட்டுல சிக்கு புக்கு பிக் பாஸ்ன்னு பாத்துக்கின்னு, இன்னும் குக்கு வித்து கோமாளியை பாத்துக்கின்னு, கொரியன் சீரீஸை பார்த்துன்னு, பிடிஎஸ்க்கு நீ இடுப்பை ஆட்டிக்கின்னு, இன்னும் நீங்க வந்து யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் பால் டப்பாவை தூக்கின்னு திரிஞ்சிக்கின்னு ஒன்ன வச்சு விளங்கும்னு நினைக்கிறியா காரியம்? இன்னும் நம்ம வீட்டுக்குள்ளேயே மாமியார் மருமவளுக்கே இன்னும் பேழை இல்லை, அடிபுடி பண்ணிக்கினே இன்னும் ரட்சிக்கப்படாம இருந்து, ஆண்டவரே இந்தியாவை ரட்சியும். அம்மா, முதல்ல சந்தியா நீ ரட்சிக்கப்படுன்னு வேறு. சந்தியா நீயே ரட்சிக்கப்படல, இந்தியாவுக்கு எங்க போற சந்தியான்னு வேறு. முதல்ல எனக்கு ரட்சிப்பு. பக்கத்தில் இருக்க கையை பிடிங்க. ஆண்கள் கையை பிடிங்க, பெண்கள் கையை பிடிங்க. வந்த இடத்துல என்ன வம்புல இழுத்து விட்டுறாதீங்க. நல்லா பிடிங்கண்ணா. அண்ணன் பக்கத்தில் கொஞ்சம் கோச்சிக்காம பிடிங்கண்ணா. 2 கை இருக்குண்ணே. லெஃப்ட் கை அங்கே ஏதோ பாருங்க அண்ணன், லெஃப்ட் கை இந்த பக்கம் கொடுங்கண்ணே. கொடுத்து அவங்க கண்ணை பார்த்து கேளுங்களேன். பிரதர் சிஸ்டர் இருங்க சிஸ்டர், எல்லாத்துலேயும் உங்களுக்கு அவசரம் தான். பிரதர் சொல்லிடுறேன். பிரதர் என்ன அமைதி ஆயிட்டீங்க? பசி மயக்கமா? சோத்திரம் சொல்லுங்கண்ணா. பிரதர் சிஸ்டர், முதல்ல உங்களுக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு பேழையை உண்டு பண்ணலாம். முதல்ல நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்க ரட்சிப்பு பூரணப்படட்டும். உங்களுக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணுங்க, உள்ளும் புறம்பும் கீழ் பூசுங்க, கர்த்தர் சொன்ன ரட்சிப்பின் பாதையில் இருங்க. அப்பதான் உங்களை கொண்டு உங்க குடும்பத்தையும் தேசத்தையும் ரட்சிப்பார். என்ன சொல்றாங்க தெரியும்? வாய மூடு. எனக்கு நீ புத்தி சொல்லாத, நீ ஒழுங்கா. அக்கா கொஞ்சம் நம்ம மாறுவோம்க்கா. அண்ணே கொஞ்சம் நம்ம சொல்றத நல்ல அறிவுரைகளை கேட்போம். என்ன நடக்குது பாருங்க, வேகமா ஓடலாம். வாசிங்கம்மா. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி, ரூமை உண்டு பண்ணு, அதை உள்ளும் புறம்பும் கீழ் பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழம். அடுத்த வசனம் 16 வாசிங்க. 16. நீ பேழைக்கு ஓர் ஜன்னலை உண்டு பண்ணி. 17 வாசிங்க. வானத்தின் கீழே ஜீவ சுவாசமல்ல சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போ, எல்லாமே செத்துரும். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. நீங்க உங்க ரட்சிப்புக்குன்னு நீங்க சரியா கர்த்தர் சொல்ற வார்த்தையின்படி நின்னீங்கன்னா, கர்த்தர் அவர் வருகிற வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் உடன்படிக்கையை உண்டு பண்ணுகிற தேவ. கையை தட்டி அப்பாவை அவர் உடன்படிக்கை பண்ணா அது என்ன ஆனாலும் நிறைவேறிய தீரும். வேகமா வாசிங்க. நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசி. நல்லா கவனிங்க ஐயா, குடும்ப தலைவர்களுக்கு சொல்றேன். நீங்க உங்களுடைய ரட்சிப்பை சரியா பாத்தீங்கன்னா, குடும்ப தலைவர்களுக்கு சொல்றேன், தலைவிகளுக்கு மன்னிக்கணும், குடும்ப தலைவலி இல்ல தலைவி சொல்லுங்க. ஆமா, குடும்ப தலைவிகளுக்கு சொல்றேன், உங்களுடைய ரட்சிப்புல நீங்க கரெக்டா நின்னுட்டா, என் பிள்ளைகளுக்கு சொல்றேன், வாலிபர்களுக்கு உங்க ரட்சிப்புல நீங்க கரெக்டா நின்னுட்டீங்கன்னா, அந்த ரட்சிப்பு நிச்சயமா ஒரு நாள் உங்க குடும்பத்தையும் கர்த்தருக்குள்ள கொண்டு வரும். பேழைக்குள்ள பிரவேசிப்பீங்க. உலகமே அழிஞ்சாலும் நீங்களும் உங்க வீட்டாரு கர்த்தரை சேவிப்பீங்க. கையை தட்டி அல்லேலூயா. நான் ஒருவன் நிக்கிறதுனால என்ன, நீங்க ஒருவர் நிக்கிறதுனால தான் தேசத்துல எழுப்புதல், குடும்பத்துல ரட்சிப்பு. வேகமா வாசிங்க. சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். நல்லா கவனிங்க, ஆணும் பெண்ணும். இது நீங்க நோட் பண்ணிக்கோங்க. வர்ற காலத்துல நான் ஆண் பெண்ணா மாறிட்டேன், பெண்ணா ஆணா மாறிட்டேன்னு எவனா சொன்னானா
தலைகீழ தொங்க விட்டு அடி அடின்னு அடிங்க, அவ்வகை பிசாசுகள்லாம் போயிடும். குடும்பத்துக்குள்ள அப்படிப்பட்ட பேய் பிசாசு தான் வந்துன்னா அதை முதல்ல கட்டுங்க. ஆணுக்கு துணை பெண்ணு தான், பெண்ணுக்கு துணை ஆண் தான். டீனேஜ் பிள்ளைங்க எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? நீ நடுவுலலாம் நீ ஆம்பளையா மாற முடியாது. பொண்ணா இருக்கிறவ பையன் நீ பொண்ணாலா மாற முடியாது. நீ பொறப்புல என்னவோ அதுதான். விஷயத்துக்கு நம்ம வேகமா போவோம். வாசிங்கம்மா, வேகமா வாசிங்க. ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடும் உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வர கடவது. உன்கிட்ட வர்றதே ரட்சிப்புக்காக தான், உயிரோட காக்கப்படுறதுக்கு தான். உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். உங்க அப்பமும் தண்ணீரும் ஒரு நாளும் குறையாது. அடுத்து வாசிங்க. அடுத்து நோவா அப்படியே செய்தான். எப்படிமா செய்தான்? தேவன் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யறதுக்கு தான் இந்த சபை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யதான் நாம, நம்ம குடும்பம். வாசிக்குமா, வேகமா ஓடுங்க. தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். இந்த பாதி அறகுறையா செய்யறது இல்ல, கம்ப்ளீட்டா முடிக்கணும். முடிச்சா வாசிங்க, வாசிங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். 23 டிஸ்ப்ளே பண்றீங்களா? இந்த சந்ததியில் மன்னிக்கணும் 7 உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும், சுத்தமில்லாத மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், 7 ஜோடி, சுத்தமுள்ள பறவை 7 ஜோடி, சுத்தமில்லாதது 1 ஜோடி. ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேழு ஜோடு முன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். கவனிங்க, உங்களுக்கு எனக்கும் வருஷ கணக்கெல்லாம் இல்ல, விரல் விட்டு என்கிற நாட்கள் தான் இருக்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுதுன்னு தெரியல. இன்னும் பல வருஷம் இருப்போம், 50 வருஷம் இருப்போம், 100 வருஷம் இருப்போம். இல்லை, எல்லா அடையாளங்களும் நிறைவேறியாச்சு. விரல் விட்டு 7 நாட்களுக்குள்ள மழையை பெய்ய பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. வானம் திறக்குது, பூமியின் ஊற்று கண்கள் எல்லாம் திறக்குது, மழை பெய்யுது, மதகுகள் திறக்குது, தண்ணீர் இடைவிடாமல் 40 நாட்கள் பெய்யுது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அம்மா 8வது அதிகாரத்துக்குள்ள நீங்க போயிடுங்க, 8:15 போயிடுங்க. நான் இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, ஒரே நிமிஷமா, எல்லாம் மழை பெய்யுது, மலை உயரமான மலைன்னு சொல்ற அந்த மலைக்கு மேலேயே தண்ணி போயிடுச்சு. இப்ப நான் சொல்ல போறத கொஞ்சம் உங்க சிந்தையில கற்பனை பண்ணுங்க, செய்தியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஒத்த பேழை 8 பேர் சேர்ந்து செய்யறாங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. 120 வருஷம் உட்காந்து பிரசங்கமும் பண்ணியாச்சு, பேழையும் உண்டு பண்ணியாச்சு. கத்தி பார்த்துட்டாரு, கதறி பார்த்துட்டாரு. நீதியை பிரசங்கிச்ச மனுஷனுக்கு செவியே கொடுக்கல. பேரெல்லாம் அவ பெயர் மட்டும்தான். பைத்தியக்காரன், கத்துறான், தாத்தாக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு, அவ்வளோதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் வந்தது, மழை பெய்யுது, பேழை அடைக்கப்படுது. அவர்கள் எல்லாரும் தண்ணீரில் மூழ்கி சாறாங்க. நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், அவர்கள் அத்தனை லட்சமோ கோடியோ கோடி பேர் இறந்தப்போ, மிருக ஜீவன்கள் பறவைகள்லாம் இறந்தப்ப பூமியில் என்ன இருந்திருக்கும்? வாசனை இருந்திருக்குமா? நாரி இருக்கும்? ஒன்றும் இல்லை, இந்த ரோடு வழியாக தான் வந்தேன். ரோடு வேலை நடக்குதுன்னு ஜேசிபியை வச்சு குழி நோண்டி மண்ணள்ளி போடுறாங்க. வாசனையாக இருந்ததா நாரிச்சாப்பா? நாறுது. குழியை நோண்டி போட்டதுக்கு கோடி பேர் செத்தாங்கன்னா பூமி எப்படிமா இருக்கும்? ஐயா கொஞ்சம் பேசுங்க, நான் செய்தியை முடிச்சிட்டேன். கொடுத்த நேரத்தில் கரெக்டாக முடிச்சிடும். ஆனால் ஒரு நாய் செத்து போயிட்டா, ஒரு எலி செத்து ஒரு பள்ளி செத்து போயிட்டாலே, பள்ளி செத்து போயிட்டாலே வீட்டுக்குள்ள நாரிக்கிட்டே இருக்கு. ஒரு எலி செத்து போயிட்டா நாறுது. கோடிக்கணக்கான பேர் செத்து கிடக்குறாங்க. ஆண்டவர் அத்தனை நாட்கள் அந்த நாற்றத்தின் மத்தியில் துக்கத்தோடு ஆண்டவர் இருந்து கொண்டிருக்கிறார். சஞ்சரிக்கிறதுனா என்ன நல்லா கவனிங்க, நடக்கிறது. எந்த பூமியில சந்தோஷமா தாம் பிள்ளைகள், தாம் பெத்தெடுத்த பிள்ளைகள், ஆண்டவரை சொல்றேன், அவருடைய பிள்ளைங்க நம்ம, அவர் அழகழகா பார்த்து பார்த்து படைச்ச ஆடு மாடு கோழி பறவை, அவர் கண்ணு முன்னாடி படைச்சதெல்லாம் செத்து மிதக்குது. ஆண்டவர் அழுதிருப்பார்.
பிள்ளைங்களை நம்ம தப்பு பண்ணிட்டா சில நேரத்தில் அடிச்சிடுறோம். அடிச்சுட்டு அழுகிற எத்தனை அப்பா அம்மாருங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். பிள்ளைய அடிச்சுட்டு பிள்ளைக்கு வீக்கம் கண்டு போச்சுன்னொன்னே அதை பார்த்து பார்த்து அழுகிற அம்மா அம்மாருங்க எத்தனைன்னு தெரியும். நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் பெற்றெடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு வலிக்கிறதே உங்களுக்கு வலிக்குதுன்னா, கோடி பேர் செத்து மதக்கிற பையன் ஆண்டவர் எப்படி அழுதுகிட்டு இருந்திருப்பார். தான் பெத்தெடுத்த பிள்ளைங்களை தான் கையாலே கொண்டுட்டு ஆண்டவர் அழுதுட்டு இருக்கார். இன்னைக்கும் அதே ஆண்டவர் அழுதுகிட்டு இருக்கார். பூமி எல்லாம் நாறிக்கிட்டு இருக்கு. கொத்து கொத்தா ஜனம் சாகுது. எங்க பார்த்தாலும் 100, 10, 20, 200, 300, 500 ஆத்துமாக்கள் சாகுது. இப்பெல்லாம் 1, 2லாம் இல்லை, நிலநடுக்கம் வருது. எத்தனை பேர் செத்தாங்க தெரிஞ்சு? 200 பேர். தெரியாதவங்க பிடமெல்லாம் அப்படியே மிதந்துக்கின்னு போவோம், அழுவார். ஐயோ என் பிள்ளை, நான் சசையா படைச்ச பறவை மிருகம்லாம் செத்து கிடக்குதுன்னு அழுது இருந்திருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, தண்ணி எல்லாம் வடியுது, எலும்பு கூடு எங்க பார்த்தாலும் யுத்த காலம் போல எலும்பு கூடு கிடக்குது, மிருகம்லாம் செத்து கிடக்குது. அப்படியே உலாவி வந்திருப்பார் ஆண்டவர். நாற்றத்தின் மத்தியில் உலாவி வந்திருப்பார். வீங்கி வெடிச்சு போன குழந்தைங்க, செத்து போன வயசானவங்க, பெரியவங்க, தான் சாயல்ல படைச்ச மனுஷன் நாரி அழுவி கிடக்கிறான், நாரி அழுவி கிடக்குறாங்க. ஆண்டவர் அழுதிருப்பார். என்ன நடந்தது தெரியுமா? வாசிச்சு முடிக்கலாம். நீயும் உன்னோட கூட வாசிக்கலாம். நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருக கடவது என்றார். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். போதும் போதும். யாரையா நோவா கிட்ட பலிபீடம் கட்ட சொன்னது? யாருமா? கர்த்தர் சொன்னாரா? இந்த பலிபீடம்ன்ற இடத்துல ஜபம்ன்ற வார்த்தையை வைங்க. அந்த பலிபீடம்ன்ற இடத்துல ஊழியம்ன்ற வார்த்தையை வைங்க. இந்த பலிபீடம்ன்ற இடத்துல பரிசுத்தம் நீதின்ற வார்த்தையை வச்சு பாருங்க. ஆண்டவர் உள்ள அழுதுன்னு இருக்கிறாரு. நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைச்சது உண்மைனா, நோவாவுக்கு ஆண்டவருடைய இருதயமும் கண்ணும் எவ்வளோ அழுதுகிட்டு இருக்குன்றதும் புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த கிருபைக்கான அர்த்தம். ஃபுல்லா நாரி போயிருக்குது. யாரும் கத்து கொடுக்கல. பிரமாணம் இல்ல. மோசேயின் நியாய பிரமாணம் இல்ல. மோசேயினுடைய பிரமாணம் இல்ல. நேரா வெளியே வர்றாரு. நாரி போய் கிடக்குது, நாத்தம். நோவாவுக்கு கர்த்தருடைய இருதயம் எவ்வளவு வலிக்குதுன்னு தெரியும். நேரா வந்தாரு. அப்பா நீங்க வெளியே போங்கப்பா, பழுகி பெருகுங்கப்பான்னு ஆண்டவர் அழுகுறாரு. நோவா நேரா வந்து ஒரு பலிபீடத்தை கட்டி, அசுத்த பறவை மிருகம் இல்ல, ஆண்டவருக்கு பரிசுத்தம் ரொம்ப பிடிக்கும்ட்டு சுத்தமான பறவை எடுக்கிறாரு, தகனிக்கிறாரு. பல 100 நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் சுகந்த வாசனை நுகருகிறார். கர்த்தர் சுகந்த வாசனை நுகர்ந்து பல வருஷம் ஆகுது. ஆண்டவர் நாற்றத்தின் மத்தியில கூடி குறுகி போய் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஸ்மெல் அடிக்கிற இடத்துல நம்மளால கிராஸ் கூட பண்ண முடியல. ஆனா பூமியில் நடக்கிற அக்கிரமங்கள், மனிதர்கள் செத்து பிணக்குவியல்களாய் கிடக்கிறாங்க, உலர்ந்த எலும்புகளாக கிடக்கிறாங்க. அந்த நாத்தத்தின் மத்தியில யாராவது ஒரு நோவா, யாராவது ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்காக என் வாழ்க்கையை பலிபீடமாய் ஒப்பு கொடுக்கிறேன், அது மேல சுத்தமான ஜெபம், சுத்தமான வேத தியானம், சுத்தமான கர்த்தருக்கு செலுத்தப்படுகிற கிரயம் உபவாசத்தை நான் செலுத்துறேன்னு யாராவது ஒருத்தவங்க கர்த்தர் சொல்லாமலேன்னு பலி செலுத்துவாங்களான்னு கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். நிறைய நேரத்தில் ஆண்டவர் மனசு விட்டுலாம் பேச மாட்டார், அமைதியாயிடுவார்.
பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டா நிறைய நேரத்தில் அப்பா அம்மா அமைதியாயிடுவாங்க, பேச மாட்டாங்க. அது நம்மளை வெறுக்கிறனால இல்லை, வலியினால. கர்த்தர் சத்தம் உங்களுக்கு கேட்டு எவ்வளோ நாள் ஆகுது? சத்தம் கேட்டுதோ இல்லையோ, சித்தம் இதுதான்னு புரிஞ்சுக்கிட்டு பலி செலுத்தி தகன பலியிடுறாருங்க. அவ்வளோ நாற்றம் இருந்த இடத்துல ஒரு சின்ன ஜெபம், ஒரு சின்ன பைபிள் வாசிப்பு, ஒரு சின்ன உபவாசம், ஒரு சின்ன கரையும் சுகந்த வாசனை ஆண்டர் முகர்றார். ஐயோ, நூற்றுக்கணக்கான நாளா நாத்தத்தில் இருந்தேன். என் மனசை புரிஞ்சுக்கிட்டு இந்த நோவான்ற மனுஷன் என் மனசை புரிஞ்சுக்கிட்டு பலி செலுத்தினான்னு சுகந்த வாசனை அவ்வளவு நாற்றங்கள் மத்தியில் ஒரு சின்ன ஒரு மனுஷன் செலுத்தின பலி. ஐயா அம்மா, கோடிக்கணக்கான பேர் செத்து கிடக்குறாங்க. ஆனா தன்னையே ஜீவ பலியாய் வார்க்கிற சுத்த பலிகள் கர்த்தருக்கு சுகந்த வாசனை நுகர செய்து அத்தோட ஆண்டவர் போல. செய்தியை முடிக்கிறேன், வாசிச்சு முடிக்குமா அந்த வசனத்தை? 21. கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, சபிக்க மாட்டேன். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா பொல்லாததுதான். இப்பொழுது செய்தது போல, இப்ப கொண்டு குவிச்சது போல இனி சகல ஜீவன்களையும் அழிக்க மாட்டேன். பூமியில் உள்ள நாளளவும், பூமி இருக்கிற நாளளவோ விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும், கோல்ட் அண்ட் ஹீட், சம்மர் அண்ட் விண்டர், பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று நம்முடைய உள்ளத்தில் சொன்னார். கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்துவீங்களா? கைய பலமாய் தட்டி. நாங்க ஒரு சின்ன கூட்டம், பைத்தியக்கார கூட்டம். நாங்க ஒரு சின்ன கூட்டம், வேலை வெட்டி இல்லாத கூட்டம். நாங்க ஒரு சின்ன கூட்டம், ஜெபிக்கிற கூட்டம். நாங்க ஒரு சின்ன கூட்டம், சுத்தமுள்ள கூட்டம். நாங்க ஒரு சின்ன கூட்டம், கர்த்தரோடு சஞ்சரிக்கிற கூட்டம்னு யாரெல்லாம் நடக்கிறீங்களோ என்னால தைரியமா சொல்ல முடியும். வரப்போகிற நாட்கள்ல எத்தனை அழிவுகள் வரலாம், ஆனா அதன் மத்தியில ஜனங்கள் சாகாதபடிக்கு ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக கையை தட்டி அப்பாவை கொள்ளை பொருளாய் உங்க ஒரே ஒருவருடைய ஜெபம், உங்க ஒரே ஒருவருடைய அர்ப்பணிப்பு, நல்லா கையை தட்டி உங்க ஒரே ஒருவருடைய ஆண்டவருக்கான அர்ப்பணிப்பு, பலி செலுத்தப்படுகிற கர்த்தருக்காக வாழுகிற அனுபவம் உங்க ஒரு குடும்பத்தை கொண்டுதான் கர்த்தர் ரட்சிப்பை இந்த பூமியில செய்து முடிக்க போகிறார். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசி இருக்கிறார்? போதும், என் ஆண்டவர் இனிமேல் நாற்றத்தில் உட்காரக்கூடாது. வந்தீங்களை எழுப்புதல் ஜபம்னு நீங்க ஜெபிச்ச ஜபம் அப்போ ஆண்டவருக்கு சுகந்த வாசனையை முகந்திருப்பார். அப்படியே மனசுக்குள்ள இருந்திருக்கும். சுகந்த வர்க்கங்கள் நாம நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள கந்த வர்க்கங்களாய் இருக்கிறோம், சுகந்த வாசனைகளாய் இருக்கிறோம். நீங்களும் நானும் கர்த்தருடைய இருதயத்தை மகிழ்விக்கிறோம். ஏன்னா அந்த சுகந்த தூபமும் வர்க்கமும் இருதயத்தை களிப்பாக்கும்னு ஒரு வசனம் எழுதியிருக்கு. அதுக்கு எனக்கு நேரம் இல்லை காட்ட. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க சுகந்த வர்க்கமாக தூபமாய் பலியாக உங்களை ஜீவ பலியா இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? கர்த்தர் உடனே ஒண்ணுதான் கேட்கிறாரு, சுத்தமுள்ள பலியாய் ஜீவ பலியாய் உங்களை என்னையும் ஒட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு அர்ப்பணிப்பீங்க? பூமி பூரா நாறுது, பூமி பூரா பாவம். ஆனா நாங்க செய்கிற ஜெபம், எங்களுடைய அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை இந்த நோவாவினுடைய குடும்பம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை அழியாமல் காக்கும். எத்தனை பேர் இன்னைக்கு அர்ப்பணிப்பீங்க? இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா? பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே, இந்த வேலை அடியேனை திருசித்தம் போல ஓ நீங்க வணைந்து கொள்ளுங்கன்னு சொல்ல போகிறோம். எல்லாரும் வேகமா எழுந்து நிற்கலாமா? நம்ம முடிக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு. கர்த்தர் கூட்டத்தை தேடி வரல, ஒரு நோவாவை தேடி வந்திருக்கிறாரு. அம்மா நீங்க தாம்மா அந்த நோவா, தங்கச்சி நீ தான் அந்த நோவா, அக்கா நீங்க தான் அந்த நோவா, அண்ணன் நீங்க தானே அந்த நோவா, தம்பி நீ தான் அந்த நோவா. யார் எதை செய்யறாங்களோ இல்லையோ, நீ கர்த்தர் கூட நடந்துகிட்டே இரு. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தரை நோக்கி கர்த்தர் கண்ணை மூடணும். பிள்ளைங்க கண்ணை மூடு. இன்னையிலிருந்து நீ ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நீ தான் கர்த்தர் தேடுற சுத்த பறவை, நீ தான் தம்பி கர்த்தர் தேடுற சுத்த மிருகம். நீ ஒரு பலிபீடத்தை கட்டு. ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கணும். ஆண்டவர் சொன்னா செய்வேன். இல்ல 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 ஆண்டவர் சொன்னாலும் சொல்லாட்டியும் அவர் இருதயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு செய்வேன். பூமி எங்கும் நாற்றம், ஆனா இந்த நாற்றத்தை முறியடிக்கிறதுக்கு நான் பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு பலி செலுத்துவேன். அப்புறம் தான் என் பழுக்கம் என் பெருக்கம். விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க. ஜீசஸ். எல்லாரும் வாயை திறந்து நல்லா வாயை திறந்து
நல்லா வாய்களை திறந்து ஜீசஸ். ஆமென். ஒப்பு கொடுங்க. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. நீங்க என்ன கவனிக்காதீங்க, நீங்க கர்த்தரை பாருங்க. நீங்க சொல்லுங்க, பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன் இந்த வேலை, அடியேனை திருசித்தம் போல. அப்பா நீங்க 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 ஆண்டு நடத்தும்னு சொல்லி முடிக்கலாமா? ஜீசஸ். பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேன் இந்த வேலை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. பலிபீடத்தில் பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே இந்த வேலை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரி அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் உம் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. அப்பா என்ன கழுவுங்கன்னு சொல்லுங்க. கழுவும் திரு ரத்தத்தாலே ஆமென். கரை நீங்க இருதயத்தை. சுயமென்னில் சாம்பலாய் சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிச சாகட்டும். பெற்று மாமிசம் சாக ஓ தேவா அருள் செய்யுமே. நீங்க மாத்திரம் சொல்லுங்க, சுயமென்னில். சுயமென்னில் சாம்பலாய் மாற ஐயா சத்தமா சொல்லுங்க ஐயா. சுத்தாவியே அனல் மூட்டும். ஆமென். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுமே. கல்வாரி அன்பினையே. ஆமென். கல்வாரி அன்பை பார்த்து சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் தேவனோடு சஞ்சரிக்க நான் உண்டு. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவுங்கப்பா. கழுவும் திரு ரத்தத்தாலே ஆமென். கரை நீங்க இருதயத்தை. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜீவ பலிகளாய் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்படுகிற கட்டுகள், நுகத்தடிகள், எல்லா சத்ருவின் போராட்டங்கள் இதோ பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் நீ காண்பது இல்லை. இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் வாய்களை திறங்க. உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஐயா பயப்படாதீங்க, அம்மா பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க நுகத்தடிகளை முடிக்கிற நேரம். அப்படியே நல்லா ஆவியில நிரம்பி அபிஷேகத்தினால் நுகம் முறிக்கப்படும். ஓ மலட்டு கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக. கடும் போராட்டத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுடைய பாரங்கள் நீக்கப்படுவதாக. நல்ல ஆவியில நிரம்பி இயேசுவின் நாமத்தினால் நாள்பட்ட வியாதிகள் அவருடைய தழும்புகளினால் இப்பொழுதே குணமாவதாக. நல்ல விடுதலையா கர்த்தர் தேடும் இந்த நோவா நீங்க தான். ஜீசஸ். அம்மா நல்லா வாயை திறங்க. ஐயா உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ளும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் சிறையிருப்பு இந்த நேரத்தில் மாறுகிறது. தேசத்துக்காக,
பட்டணத்திற்காக திறப்பில நிற்கிற உங்களுடைய கட்டுகள் அறுக்கப்படுகிறது. உங்க பிள்ளைகள் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், திக்கற்றவளாய் போகும் உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன். Right now in the name of Jesus. ஐயா வாய தரங்க, தம்பி வாய தர. பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது, பாவ கட்டுகள் கொஞ்சம் அறுக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் பாவ கயிறுகள் அறுக்கப்படுகிறது. எஸ் 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 இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. நல்லா வாய திறந்து, அம்மா நல்லா வாய தரங்க. ஆர்ப்பரி 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 ஆர்ப்பரி. ரைட் நவ இயேசுவின் நாமத்தினால் பொல்லாத ஆவிகள் வெளியேறி போ, பாதாளத்துக்கு போ. இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கப்பட்ட பிசாசே, இனி பிள்ளைகளை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கைகளை தட்டி, நல்லா கைகளை தட்டி. உனக்கு கொஞ்சம் பலம் தான் இருக்கு, ஆனா நீ என் நாமத்தை மறுதலிக்கலன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா 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 விடுதலையா விடுதலையா வாய்களை திறந்து நல்லா நல்லா. இது போதாது, இது போதாது. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பளவு அல்ல, நீச்சல் ஆழம் போ. அவ்வளவுதானா? 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 ஒரு புதிய அபிஷேகம். கர்த்தருடைய சால்வை, கர்த்தருடைய சால்வை, கர்த்தருடைய சால்வை. எலிசா முறுக்கி அடி, யோர்தான் பின்னிட்டு ஓடும். இந்த அபிஷேகம், ஓ யோர்தான்களை பிளக்கிற அபிஷேகம். Right now in the name of Jesus. அண்ணே வழி திறக்கிறது. உங்களுடைய சால்வை அது, உங்களுடைய சால்வை அது. உங்க அழைப்பை நீங்க ஆனர் பண்ணலனா வேற யார் ஆனர் பண்ணுவா? நல்லா 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 விடுதலையா விடுதலையா விடுதலையா. இன்னைக்கு ஒரு தீர்மானம், இன்னைக்கு ஒரு தீர்மானம். சுத்தமான பறவை, சுத்தமான மிருகம்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் விளைச்சல் இருக்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார். விதைப்பும் அறுப்பும் இருப்புன்னு கர்த்தர் சொல்லுகிறார். பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடுங்க, சின்ன பிள்ளைங்க இளைஞர்கள் எல்லாம் கண்ணை மூடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே வானம் திறந்திருக்கிறதற்காக நன்றி. Yes. 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 Rakha ga da 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 da. Ruka ba ba da 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 ka da da. Ruka ba da 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 ba da da. ஆர்ப்பரி ஆர்ப்பரி. எந்த எரிகோவை நீ தலை நிமிர்ந்து பார்த்தாயோ அதே எரிகோ உன் காலுக்கு கீழே வீழ்த்தப்பட்டது. எரிகோ மடங்கடிக்கப்பட்டது. ஆர்ப்பரி ஆர்ப்பரி. அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய், அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய். முள்ளுகள் எடுக்கப்படுகிறத பார்க்கிறேன். ஒரு சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற முள்ளுகள் எடுக்கப்படுகிறத பார்க்கிறேன். உன்னை குத்தி கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் எடுக்கப்படுகிறது. உன்னை குத்தி கொண்டிருந்த, உன் வழியை அடைத்து கொண்டிருந்த முள்கள் எடுக்கப்படுகிறது, எடுக்கப்படுகிறது. நீ கர்த்தருக்கு உன்னை அர்ப்பணி, கர்த்தருக்கு மாத்திரம் உன்னை சுத்தமுள்ளவனாய் அர்ப்பணி. எஸ், முள்ளுகள் எடுக்கப்பட்டது. Jesus. Thank you, Lord.
திக்கற்றவளாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக, இயேசுவின் நாமத்தினாலே. ரெண்டு கைகளையும் உயர்த்தி, ரெண்டு கைகளையும் உயர்த்தி, உங்க சொல்லுபடி நான் செய்வேன். இதை மாத்திரம் சொல்லி முடிக்கலாமா? கர்த்தர் சொன்னபடி நான் நிறைவேற்றுவேன். எனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணுவேன். அந்த ரட்சிப்புல என் குடும்பமும் ரட்சிக்கப்படும். அநேக புறமார்க்கத்தார் வந்து சேருவார்கள். சுத்தம் உள்ளவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களும் சுத்தம் இல்லாதவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களும் சேர்க்கப்படுவார்கள். அநேக சுத்தமுள்ளவர்கள் 7 மடங்கு இருப்பார்கள். 1 மடங்கு அசுத்தம் உள்ளவர்களா இருந்தாலும் அந்த 7 மடங்கு சுத்தம் உள்ளவர்கள் இன்னும் சுத்தத்துக்கு நேராய் நடத்துவார்கள். நீ பேழையை உண்டு பண்ணு. உன் ரட்சிப்புல எந்த ஒரு லீக்கேஜும் இல்லாதபடி உள்ளம் புறமும் கீழ் பூசி என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் 7 நாட்கள் தான் இருக்கிறது. இந்த 7 நாட்களுக்குள்ள கர்த்தர் மகத்துவங்களை செய்ய போகிறார். இந்த 7 நாட்களுக்குள்ள ஒரு பெரிய ரட்சிப்பை பார்க்க போகிறோம். இந்த 7 நாட்களுக்குள்ள ஒரு பெரிய ரட்சிப்பு. இந்த 7 நாட்களுக்குள்ள ஒரு பெரிய ரட்சிப்பு. இந்த 7 நாட்களுக்குள்ள சத்துருக்கள் மடங்கடிக்கப்பட்டு போவார்கள். உன்னோடு போராடினவர்கள் மூழ்கி போவார்கள். உன்னோடு போராடினவர்கள் எல்லாம் உனக்கு கீழாக தாழ்த்தப்பட்டு போவார்கள். உன்னை உயர்த்துகிற காலம் வந்தது. நீ எதிர்பார்த்த மழையை கர்த்தர் அனுப்புகிறார். ஆண்டுகள் காத்திருந்த மழையை கர்த்தர் அனுப்புகிறார். அது தேவனுக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாத மழை. அது தேவனுக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு உயர்த்துகிற மழை. தேவனை தூஷிக்கிறவர்களுக்கு அது சாப மழை, சங்கார மழை, அழிவுக்கு ஏதுவான மழையாய் மாறி போகும். எஸ் 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 ஜீசஸ் 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 ne me gende dene mende dunege mende dene mende rabanda baba baba kaba banda da banda da nama daga da da banda da kaba baba kaba da da banda dukaba da banda da banda da banda வாய்க்கால்களை வெட்டுகிறதை நிறுத்தாதீங்க. ஜெபத்தை நிறுத்தாதீங்க. சன்பல்லாத்துகள் தொபியாக்கள் வேறு அறுக்கப்படுகிற காலம். அகிதோப்பேலின் ஆலோசனைகள் வேறு அறுக்கப்படுகிற காலம். சபைக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ண அகிதோப்புகள் தங்கள் குடும்ப காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு சாகிற காலம். ஆமான்கள் வேறு அறுக்கப்படுவார்களாக. மொர்தெகாயே, நீ சோர்ந்து போகாதே. ஜெபிக்கிற எஸ்தர் ராஜாத்திகளை எழுப்பிக் கொண்டே இரு. Yes Lord, yes Lord. பர்வதங்கள் மெழுகு போல உருகிறத பார்க்கிறேன். தேவனுடைய பர்வதம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஓ சியோன் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ருகா பந்தா தா நபா கபா தா தானா. இதோ நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமானால் உன் சத்துருக்களும் உன்னோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். ஜீசஸ். வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை தலைமையில வச்சு, என் நுகம் முறிக்கப்பட்டது, என் கட்டுகள் அறுக்கப்பட்டது, என் ஆசீர்வாதம் என் தலைமையில, பரலோகம் எனக்காக திறந்திருக்கிறது. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய இயேசுவின் நாமத்தினால என்ன ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். 5 லட்சம் லேசான காரியம். இடங்கொண்டு பெருகுவாயின கர்த்தர் சொன்னீரே, நன்றி. அர்ப்பணிக்கிறோம்
இந்த டெடிகேஷன்ல அர்ப்பணிப்புல காத்து கொண்டு நிக்க உதவி செய்யுங்க. நுகத்தை முறிச்சு கட்ட அறுத்துட்டீங்க, இனி இடம் கொடுக்காதபடி பிள்ளைகளை எச்சரிக்கையா இருக்க உதவி செய்யுங்க. கர்த்தருடைய கண்ணீரை துடைக்கிற, கர்த்தருடைய வேதனைகளை மாற்றுகிற, கர்த்தருக்கு சுகந்த வாசனையான நோவாக்களையும் குடும்பத்தையும் இந்த சபைகளையும் இதை கேட்கிற பிள்ளைகளையும் எழுப்புகிறதற்காக நன்றி. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். அப்பிரயோஜனமான வேலைக்காரன் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விரோதமான எல்லா உலகமாம்ச பிசாசு மனுஷிகள் சுயங்களை முறியடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.